Jesus, Jesus. Hallelujah. Thank you, Father. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. இயேசுவே நீர் நல்லவர், 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 நல்லவர். Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. அப்பா பிதாவே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. Oh, thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. நல்லவரே உம்மை நான் துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. O rima shadala varakkaladi akkaladi bilibiri akkoladi antunadi biri antunadi. Thank you, Jesus. கர்த்தர் நீ நல்லவர், 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 நல்லவர். இயேசுவே நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், 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 நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. ராஜா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா ராஜா அந்த நாளிலும் இந்த ஆன்லைன் மூலமாக, இந்த யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய வல்லமை மாற்றலும் விளங்கட்டும். அப்பா ஹல்லேலூயா. எங்கள் மேல் பிரியமாயிருக்கிறவரே, எங்களை நேசிக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தெய்வ மகிமையும் தெய்வ பிரசன்னமும் இந்த நேரத்தில் இறங்கட்டும். அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது தொடணும். அமராஜா எசப்பா உடைந்த உள்ளங்களை என் ஆண்டவர் நீர் தேற்றணும். அப்பா தேற்றரவாளனாகிய எங்கள் இயேசுவே உமக்கு நன்றி. ஓ thank you, Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. அப்பா பூமி எங்கும் நீர் உம்முடைய மகிமையினால், உம்முடைய பிரசன்னத்தினால நீர் நிரப்பி வைத்திருக்கிறீர். உம்முடைய கிருபைக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெங்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பாள்களை முறித்து, ஒளிப்பிடத்தின் பொக்கிஷத்தை எங்களுக்கு தருகிறவன், 24 மூப்பர்கள் மத்தியில் அமர்ந்திருக்கிற என் ஆண்டவர் நீர். ஹல்லேலூயா. 7 குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிற என் ஆண்டவர் நீர். இயேசுவே நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஹல்லேலூயா. Thank you, Jesus. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே உன்னதர். ஹல்லேலூயா. சப்பா யாரெல்லாம் இந்த நேரத்தில் என்னோடு இணைகிறார்களோ, இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் பங்கெடுக்கிறார்களோ, ஒவ்வொரு மேலும் தேவனுடைய வல்லமை மாற்றலும் விளங்கணும். அப்பா இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும் சுவாமி. அதிசயங்களை என் ஆண்டவர் நீர் காண செய்யணும். அப்பா ஹல்லேலூயா. மகத்துவமுள்ள உம்முடைய கரத்தின் வல்லமை நீர் வெளிப்படுத்தணும் சுவாமி. இயேசுவே உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாக இருக்கிறவர். அப்பா கர்த்தரை கூப்பிடத்தக்க சமயத்தில் அவரை கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. அவர் சமீபமாக இருக்கையில் அவரை கூப்பிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா நீர் எங்களுக்கு சமீபமாக இருக்கிறீர், எங்களை நெருங்கி இருக்கிறீர். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் கூப்பிடுகிறோம், உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்பா தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உன்னதரே உமக்கு நன்றி, 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 நன்றி. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு அவர் தப்புவிக்கிறார். ஓ ரிமா ஷாதலபர கலதி கலதியான் துனதி பிரியான் துனதி ரிமி ஷீதிலி பிரியா குலதி மா ஷீதிலி பிரியான் துனதி
Maushadala Ralaboshikili Midiankona Dila Ridili Briantanadi. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. வல்லமையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரே பரிசுத்தர். நீர் ஒருவரே பரிசுத்தர் அப்பா. எங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிறவர், எங்கள் காயங்களை கட்டுகிறவர், எங்கள் கரங்களை பிடித்து நீ பயப்படாது, நீ கலங்காது, நீ திகையாது என்று சொல்லக்கூடிய ஒரே அப்பா தகப்பன் இருதயம் கொண்டவர் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதன் விலகினாலும், ஹல்லேலூயா, உற்றார் நண்பர்கள் பழகினவர்கள் யார் எங்களை விட்டு போனாலும் எங்களை கைவிடாத தெய்வம், எங்களை விட்டு விலகாத தெய்வம் நீர் ஒருவரே அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஓ ரிமா ஷெதி லிபி கலா தி கலா திபி லிபிடியா கொலா தியான் திபி. அப்பா பிதாவே உமக்கு நன்றி, அப்பா பிதாவே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் அரணான கோட்டையே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உம்முடைய கிருபையினால் தாங்குகிறவரே உமக்கு நன்றி. உம்முடைய இரக்கங்களினால் முடிசூட்டுகிறவரே உமக்கு நன்றி அப்பா. நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்குகிறவர், கழுகுக்கு சமானமாக எங்கள் வயதை வாழ வயது போல திருப்புகிறவர் அப்பா. எங்கள் காயங்களை கட்டுகிறவர், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும் தெய்வம் நீர் ஒருவரே சுவாமி அப்பா. எங்களை அழிவுக்கு தப்புவிக்கிறவர். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வல்லமை விளங்கட்டும் அப்பா, வல்லமை விளங்கட்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓ ரீமா ஷீதிலி பிரிக்கலா அதிகலா தியான் சொன்னதி பிரியான் சொன்னதி. வல்லமை விளங்கட்டும் இந்த நாளிலே அப்பா. உம்முடைய மகிமை இறங்கட்டும் இந்த இரவு நேரத்திலும் அப்பா. அந்த ஜெபத்தில் அமர்கிற ஹல்லேலூயா ஒவ்வொரு குடும்பங்களிலும் மாற்றங்கள் வரணும் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களும் அற்புதங்களை காணணும், அதிசயங்களை காணணும், ஆச்சரியமான தேவ பிரசன்னத்தை உணரணும் அப்பா. உம்முடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கணும். பலவீனர்கள் பலவான்களாய் மாறணும், வியாதியஸ்தர்கள் சுகமாகணும் அப்பா. கட்டுகள் அவிழ்க்கப்படணும், பிசாசுகள் விலகி ஓடணும். ஹல்லேலூயா. பாதாளங்கள் இப்பொழுது நடுங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வல்லமை விளங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அப்பா அவன் தன் கதவை அவன் திறந்து கொடுக்கிற பொழுது நீர் அவன் வீட்டுக்குள் பிரவேசிக்கிறீர். அவனோடு கூட அமர்ந்து அவனோடு கூட நீர் போஜனம் பண்ணுகிறீர். எஸ் டாடி, எங்களோடு அமர்ந்திருக்கிற தெய்வம் அப்பா. சரிக்கு சமமாய் அமர்ந்திருந்து எங்களோடு போஜனம் பண்ணுகிற தெய்வம் அப்பா நீங்கள். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய இரக்கம் மிகப்பெரியது, உம்முடைய அன்பு அளவில்லாதது சுவாமி. உம்முடைய தயவுக்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா. எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவர், எங்கள் அக்கிரமங்களை எங்களை விட்டு நீக்குகிறவர், எங்கள் சாபங்களை முழுவதுமாக நீக்கி தருகிறவர். உன்னதமானவரே, உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிழைத்தார். எத்தனை பேர் இந்த நேரத்தில் அப்பா இந்த யூடியூப் மூலமாக பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. ஜெபத்தில் என்னோடு வந்து இணைகிறார்களோ சுவாமி, என்னென்ன விண்ணப்பத்தோடு உம்முடைய பிள்ளைகள் அமர்ந்திருந்தாலும் சரி, என் ஆண்டவருடைய கரம் இப்பொழுது அற்புதங்களை செய்யணும், அதிசயங்களை வெளிப்படுத்தணும் அப்பா. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே என் தேவன் ஒவ்வொரு மேலும் அப்பா உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தணும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் உம்முடைய கரங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கணும். அளவில்லாத உம்முடைய சமாதானம் ஒவ்வொருவரையும் நிரப்பணும் அப்பா. ஹல்லேலூயா. நான் பேசும் சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல அப்பா. இங்கே இருக்கிற காசோ பணமோ வெள்ளியோ பொன்னோ ஹல்லேலூயா எதுவும் கொடுக்க முடியாத, விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாகிய உம்முடைய சமாதானம், நீர் சிலுவையில் இரத்தம் சிந்தி சம்பாதித்த சமாதானம் ஒவ்வொரு இருதயங்களையும் இப்பொழுது ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் அந்த சமாதானம் இறங்கட்டும். எசப்பா, நீங்கள் உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததே, நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிற பொழுது
அந்த குடும்பத்திற்கு முதலாவது சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி நீங்கள் அவர்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் முதலாவது என் இயேசுவின் சமாதானம், என் ஆண்டவருடைய சமாதானம் நிறைவாய் ஒவ்வொருடைய இருதயங்களும் அது நிரப்பட்டும் அப்பா. அல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. இயேசுவே உம்முடைய அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டு அல்லேலூயா. என்னோடு இணைகிற நீங்கள் ஒவ்வொருவரும் உண்மையாக நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த இரவில் நான் ஒரு அதிசயத்தை காணணும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த ஜெபத்தில் இணைவீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அற்புதத்தை பார்ப்பீங்க. நீங்கள் இணைகிற பொழுது தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும், தேவ மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும், அளவில்லாத ஆற்றல் உங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தன் இருதயத்தில் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா உண்மையும் உத்தமமாய் உம்மை தேடுகிறவர்களுக்கு நீர் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். அவர்கள் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறேன். ஓ அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய இரக்கத்தை நீர் வெளிப்படுத்துவீராக ராஜா. ஆமாம் ராஜா. இயேசப்பா, உம்முடைய நாமத்துக்கு பயந்து இருக்கிற எங்கள் மேல் உம்முடைய நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசப்பா, எங்கள் பலவீனங்களை நீர்தாமே ஏற்றுக்கொண்டீர். நீர் ஒருவரே எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டீர். எங்கள் நோய்களை எல்லாம் நீர் சுமந்தீரப்பா. எங்கள் வியாதிகளை எல்லாம் நீர் சிலுவையில் நீங்கள் சுமந்துட்டீங்க சுவாமி. நாங்கள் பலவீனர்களாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வியாதியஸ்தர்களாய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் கடன் பாரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் தரித்திரராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. எஸ்டர்டே நாங்கள் ஜெயத்தின் பிள்ளைகள், வெற்றியை ஏறெடுக்கும் பிள்ளைகள், ஜெயிக்க பிறந்தவர்கள். நாங்கள் இந்த பூமியிலே நாங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். தன் சொந்த மகனையே, தன் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனையே எங்களுக்காக நீர் தந்தவர் அப்பா. உம்முடைய சொந்த குமாரனையே நீர் எங்களுக்காக தந்திருப்பீர் என்று சொன்னார். மற்ற எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு தராதிருப்பது எப்படி? மற்ற எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் கேட்கிறது. எசப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தின் நினைவுகளை அறிந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறவர். இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் ஒவ்வொரு மேலும் இறங்கணும். தேவ பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கணும். ஜெபிக்கிற பொழுதே பிசாசுகள் வெளியேறணும் அப்பா. பில்லி சூனிய கட்டுகள் அறுக்கப்பட்டு போகணும். ஏவல் பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறணும். ஓ ரீமா ஷீதிலி பிரி காலாதி மாவுஷாதலபர கலாதி ஆந்து நதி பிரியாந்து நதி மாவுஷீதிலி பிரியாங்கோ நதி மிரியாந்து நதி யவுஷாதலபர கலாஜியாந்து நதி பிரியாந்து நதி. அப்பா உம்முடைய கிருபை இன்னும் அதிகமாக ஊற்றப்படட்டும் அப்பா. தேவ பிரசன்னம் இன்னும் அதிகமாக இறங்கட்டும் அப்பா. உம்முடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது சுவாமி. ஹல்லேலூயா. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கர்த்தர் தாமே எங்கள் பலவீனங்களை நீர் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளுவீராக. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பலவிதமான வியாதிகளிலே உபத்திரவப்பட்ட அநேகரை என் இயேசுவின் கண்கள் கண்டது. என் இயேசுவின் கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. திரளான ஜனங்களை கண்ட அவருடைய உள்ளம் உருகினது. இயேசுவே, உம்முடைய உள்ளம் உருகிற்று, உமக்கு மனதுருக்கம் உண்டாயிற்று. அங்கே அற்புதம் நடக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. உம்மிடத்தில் வந்த ஒவ்வொருவர் மேலும் என் ஆண்டவர் நீர் உம்முடைய அன்பான கரத்தை வைத்து பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கினீர். ஹல்லேலூயா. குருடர்களுக்கு பார்வையை கொடுத்தீர். சப்பானிகளை எழுந்து நடக்க பண்ணினீர். ஹல்லேலூயா. பேச முடியாத ஊமையனை பேச வைத்தீர். பாடையிலே தூக்கி வந்த மரித்தவனை உயிரோடு எழுப்பினீர். ஹல்லேலூயா. உம்முடைய வஸ்திரத்தை தொட்ட ஒவ்வொருவரும் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் அப்பா. ஹல்லேலூயா. எஸ்அப்பா, இப்பொழுதே அந்த சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படணும். உம்முடைய மகிமை வெளிப்படணும்.
எங்கள் தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். நாங்கள் ஆராதிக்கும் தேவன் அவர் மரித்தும் இப்பொழுதும் அவர் உயிரோடு இருக்கிறவர், மரணத்தை மேற்கொண்டவர். ஹல்லேலூயா. மரணத்தை மேற்கொண்டவர், பாதாளத்தை ஜெயித்தவர் என் ஆண்டவர். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே, கிறிஸ்து எனக்கு ஜீவன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னோடு இணைந்து இந்த நேரத்தில் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவரே எனக்கு ஜீவன், இயேசுவே எனக்கு பலன், இயேசுதான் எனக்கு பலன், அவர்தான் என்னுடைய ஜீவன், அவரே என்னுடைய ஜீவன். சொல்லுங்க, உங்க சரீரத்தில் ஒரு ஜீவன் இறங்கும். இயேசுவின் நாமத்தில் ஒரு ஜீவன் உங்க சரீரத்தில் இறங்கும். இயேசுவே என் ஜீவன் என்று சொல்லுங்க, இயேசுதான் என் ஜீவன் என்று சொல்லுங்க. மரித்த உங்க சரீரத்துக்குள்ள ஜீவன் வரும். எந்தெந்த உறுப்புகள் செயல்படாமல் இருக்கிறதோ அந்த உறுப்புகளுக்குள்ள என் இயேசுவின் ஜீவன் இப்பொழுது இறங்கும். என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நீங்கள் உணர்வீர்கள். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ரீமா ஷீதி லிபிரி காலாதி காலாதிபிரி யாக்குலாதி ஆன்சுனதி. தேவ வல்லமை பரிசுத்த ஆவியின் அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது நிரப்பட்டும் அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறவர், எங்கள் பெற்றோரை காட்டிலும், எங்கள் தாய் தகப்பனை காட்டிலும், எங்கள் உற்றார் உறவினரை காட்டிலும், ஹல்லேலூயா, எங்கள் சகோதரர் சகோதரிகளை காட்டிலும், நாங்கள் பழகுகிற எங்கள் நண்பர்களை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிற ஒரே ஒருவர் நீர் மாத்திரமே அப்பா. ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் ஆண்டவருடைய கரம் இப்பொழுது வல்லமையாய் அமருவதாக சுவாமி. எஸ்டர்டே, ஐயோ என் வாழ்க்கை, என் சூழ்நிலைகள் மாறாதா? என் தரித்திரம் மாறாதா? இந்த அவமானம் என்னை விட்டு நீங்கி போகாதா? இந்த நிந்தை என்னை விட்டு விலகாதா? இந்த கசப்பை என்னிடத்திலிருந்து மாற்றுகிறவர் யார் என்று சொல்லி கண்ணீரோடு அங்கலாய்த்து நிற்கிற பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன் அப்பா. இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து கண்களை மூடி உன்னதத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி, இயேசுவே உமையே நான் நம்புவேன், என் சூழ்நிலைகளை நீர் மாற்றுவீர், என் தரித்திர கோலத்தை நீர் மாற்றுவீர், என் அவமானத்தை நீர் மாற்றுவீர், என் நிந்தையை நீர் மாற்றுவீர், என் கசப்பை நீர் மாற்றுவீர், சொல்ல முடியாத அளவுக்கு நான் வேதனைப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரையும் என் ஆண்டவருடைய கண்கள் இப்பொழுது காணட்டும். இப்பொழுது என் இயேசுவின் கண்கள் காணட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. சகோதரி, உங்களை சுற்றிலும் இப்பொழுது தேவ பிரசன்னம் இறங்கி இருக்கிறது. ஆவியானவர் உணர்த்துகிறார், நான் பேசுகிறது உங்களுக்கு புரியும். தேவ பிரசன்னம் இப்பொழுது உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவ மகிமை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் எதை செய்தாலும் அதில் நஷ்டம் என்று சொல்றீங்க. நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அது வாய்க்காதே போகுது என்று சொல்றீங்க. உங்கள் ஜெபத்தை அறிந்திருக்கிற என் ஆண்டவர், நீங்கள் அந்தரங்கத்தில் ஜெபித்த உங்கள் சத்தத்தை கேட்ட என் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவேன், உங்கள் தரித்திர கோலத்தை மாற்றுவேன், இனி நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்கள் பிரயாசப்பட்டு செய்கிற யாவற்றையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பாதத்தில் வீக்கத்தோடு ஒரு சகோதரி இருக்கிறீங்க. உங்களுடைய 2 பாதங்களும் வீங்கி போயிருக்கிறது. ஹல்லேலூயா. கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்தாலே உங்கள் கால் வீங்கிடும். எசப்பா, இப்பொழுதே அற்புத சுகம் வெளிப்படட்டும் அப்பா. வெளிப்பாடை கொடுக்கிற தேவ ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, சகலவற்றையும் அறிந்திருக்கிறவரே, இப்பொழுதே அப்பா இதை கேட்கிற பிள்ளைகள் அதை விசுவாசித்து இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி நம்புகிற சகோதரி மேலே இப்பொழுது வல்லமை இறங்கட்டும். இந்த கால்களிலே காணக்கூடிய வீக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போக கடவுள், இயேசுவின் நாமத்தில் மறைந்து போக கடவுள். ஐ டிக்ளேர் the mighty name of Jesus Christ. இப்பொழுதே நான் அதை டிக்ளேர் பண்ணுறேன். இயேசுவின் நாமத்தில் அது விலகி போகட்டும். பிசாசின் கிரியைகள் இப்பொழுது விலகி போகட்டும். ஹல்லேலூயா. பில்லி சூனிய கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் அப்பா.
ஹல்லேலூயா. அநேக குடும்பத்திலிருந்து சகோதரி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் தானே ஹல்லேலூயா, ஒருவர் இல்லை, அநேகரை எனக்கு ஆவியானவர் காண்பிக்கிறார் பாருங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். அநேகருடைய கட்டுகள் விலகுகிறது, உங்களை சூழ்ந்திருக்கிற இருள் நீங்குகிறது. ஹல்லேலூயா. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாகிய அந்த இயேசுவை குறித்து நான் பேசி கொண்டு இருக்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிற நேரத்தில் இருள் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. வெளிச்சம் பிரகாசிக்கும் உங்கள் வீடுகள் மேலே, உங்கள் முகங்கள் மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலே. இயேசு கிறிஸ்துவின் அந்த வெளிச்சம், முகத்தின் பிரசன்னம் உங்கள் மேலே அது இப்பொழுதே பிரசன்னமாகிறது. விசுவாசத்தோடு இதை ஏற்றுக்கொள்ளுங்க. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற தேவ ஜனமே, ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம் என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் அப்பா. பலவீனங்கள் இப்பொழுது மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியின் அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொரு பிள்ளைகளும் உச்சி முதல் பாதம் வரைக்கும் வல்லமை இறங்கட்டும். ஒரு அக்கினி இப்பொழுதே பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். ஹல்லேலூயா. நாவுகளை போன்று அன்றைக்கு மேல் வீட்டு அறையில் அமர்ந்திருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, சடிதியாய் அந்த இடத்திலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இடி முழக்கம் போன்று ஒரு சத்தம், பெரும் சத்தம் உண்டாயிற்று. அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா வல்லமையாக இறங்கினார். அக்கினின் நாவுகளைப் போல, பிளவு கொண்ட நாவுகளைப் போல அவர்கள் சிரசின் மேலே, அவர்கள் தலையின் மேலே அவர் இறங்கி நின்றாராம். இயேசுவே, இந்த நேரத்தில் அபிஷேகத்துக்காக ஹல்லேலூயா. சகோதரி, நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்பொழுதே பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுது பிள்ளை மேலே இறங்கட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியின் அக்கினி இப்பொழுது சிரசின் மேலே இறங்கட்டும், உச்சி முதல் பாதம் வரைக்கும் இறங்கட்டும். ஒரு அக்கினி இப்பொழுது பற்றி பிடிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உச்சி முதல் பாதம் வரைக்கும் நாடி நரம்பு இரத்த நாளங்களுக்குள்ள இப்பொழுது வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா ஷாதா லாபா ராக்காலா திக்கலா திபிரியான் சொன்னது வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதத்தின் தேவன் நம்முடைய ஆண்டவர், அவர் அதிசயத்தின் தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் அதிசயத்தின் தேவன். ஆச்சரியமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய அவர் எப்பொழுதும் காத்திருக்கிறவர். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறவராம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க, ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ, என்னை மறந்துட்டாரோ, என்னை நினைக்கலையோ. இல்லை பிரியமானவர்களே, என் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லாவற்றிற்கு மேலாக அவர் சொல்லுகிறார் பாருங்க, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை, நான் உன்னை விட்டு தூரம் போகவே மாட்டேன்னு அப்பா சொல்கிறார். பயப்படாதுங்க. கண்ணீரோடு நிற்கிறீங்க சகோதரி, கர்த்தர் உங்களை தான் பார்த்து சொல்கிறார், உங்களை தான் பார்த்து சொல்கிறார். ஆமாம், இருதயத்தில் எங்கே தேவன் என்னை மறந்துட்டாரோன்னு சொல்லி நிற்கிறீங்க. அவர் உங்களை மறக்கலை. அவரால் உங்களை மறக்க முடியாது, அவரால் உங்களை மறக்க முடியாது. அவர் அப்படிப்பட்ட தகப்பன் அல்ல, அவர் அப்படிப்பட்ட ஒரு தாய் உள்ளம் கொண்டவர் அல்ல. ஹல்லேலூயா. நம்மளை தூக்கி எடுக்கிற தெய்வம் அவர். நாம் சாக்கடையில் விழுந்தாலும் கூட அந்த சாக்கடைக்குள்ளே வந்து இறங்குகிறவராம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, பூமி எங்கும் மனிதர்கள் பாவத்தில் உழண்டு கொண்டு இருந்தார்கள். நாம் நீதிமானாக இல்லை, நாம் பாவம் செய்து கொண்டிருந்த பொழுது, நாம் அவரை அறியாதிருந்த பொழுது, அவரை புறக்கணித்த பொழுது, யாரோ ஒருத்தர் அவர் செய்த ஏதோ தண்டனைக்காக அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் நம்ம நினைச்சோம். அவரை அற்பமாய் எண்ணினோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவரை அற்பமாய் அவரை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அவரோ தமக்கு உரியவர்களிடத்தில் வந்தாராம், தம்முடைய பிள்ளைகளிடத்தில் அவர் வந்தாராம், தான் நேசிக்கிற பிள்ளைகளிடத்தில் அவர் இறங்கி வந்தாராம். நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நமக்காக மரித்ததினாலே அன்பு இன்னதென்று விளங்கிற்று. அவர் நம்ம மேலே வைத்த அன்பு இன்னதென்று விளங்கிற்று. இந்த அன்பை புரிந்து கொள்ளுகிற உங்கள் வாழ்க்கையில் பிரியமானவர்களே, அதிசயத்தை பார்ப்பீங்க, அற்புதத்தை பார்ப்பீங்க. இந்த நாள் ஒரு விசேஷித்த நாளாக உங்களுக்கு இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் மிக ஆழமாக என்னுடைய உள்ளத்திலிருந்து அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமாம், உங்களுடைய வாஞ்சை, உங்கள் இருதயத்தின் நினைவுகளை என் ஆவியானவர் அறிந்து கொண்டு இருக்கிறார்.
இந்த இடத்துல நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம் பிரியமானவர்களே. நீங்கள் ஒருவேளை ஏதோ இதை கேட்டு பார்ப்போம், இந்த ஜெபத்தை ஏதோ நம்மளும் கேட்டு பார்ப்போங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க அநேகர். இதை எனக்கு ஆவியானவர் உணர்த்துறார். நான் சொல்லுகிறேன், உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபித்து பாருங்க, அந்த உன்னதரை நோக்கி பாருங்க. நிச்சயமாக அற்புதம் நடக்கும், நிச்சயமாக அதிசயம் உண்டாகும். தேங்க்யூ ஜீசஸ். புதிய வழிகளை அவர் உண்டாக்குவாராம். உங்களுக்கு புதிய வழிகளை நான் உருவாக்கி தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். வழியே இல்லை என்று நிற்கிறீங்களா? என் ஆண்டவர் உங்களுக்கு என்று புதிய பாதைகளை, புதிய வழிகளை அவர் உண்டாக்கி தருவார். செம்மையான பாதைகளாக்குவார். கரடு முரடான உங்கள் பாதைகளை அவர் சமமாக்குவார். ஆமாம், பள்ளங்களெல்லாம் அவர் நிரப்புவார். உங்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய கரடு முரடான பாதைகளை என் இயேசு அதை சரி செய்வேன் என்று சொல்லுகிறார். உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக, உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக. நீங்கள் பயப்படாதிருங்கள், ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். ஒவ்வொரு நேரமும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவரே எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்று சொல்லி பாருங்க. நீங்க விசுவாசத்தில் நீங்க அறிக்கை பண்ணுகிற அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் அதிகமாக கேட்கிறவராக இருக்கிறார். உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்னவாக இருக்கிறது? எப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறீர்கள்? அனுதினமும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் சோதித்து பாருங்க. காலையிலிருந்து இரவு வரைக்கும், நீங்கள் படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக வரைக்கும் நீங்கள் எதை பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள்? எதை அதிகமாக பேசியிருக்கிறீர்கள்? இந்த தேவாதி தேவன் படைத்தவரை நீங்கள் எவ்வளவாய் பேசியிருக்கிறீங்க? அவரை எவ்வளவாய் புகழ்ந்திருப்பீங்க? அவர் செய்த அற்புதங்களை சொல்லி துதித்திருப்பீங்களா? ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் சோதிச்சு பாருங்க. நன்மையானவைகளை பேசி பாருங்க. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாருங்க. உங்கள் சத்துருக்களை நேசித்து பாருங்க. உங்க மேல கசப்பா இருக்கிறவர்களை மன்னித்து பாருங்க. என் ஆண்டவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய மகா இரக்கம் உங்க மேல உண்டாகும். பிதாவாகிய தேவன் உங்க மேல அதிகமாக பிரியம் வைப்பார். அவருடைய நீதி இதுதான், நம்முடைய சத்துருக்களை நேசிப்பது, நமக்கு துரோகம் பண்ணுகிறவர்களுக்கு நம்ம மன்னிப்பது. இதுதான். இதை நம்ம கடைபிடிக்கிற பொழுது பிதாவாகிய தேவனுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டா. அவருடைய கட்டளைகள், அவருடைய கற்பனைகளை நமக்கு மீண்டும் எடுத்து தந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன்னை நேசிப்பது போல உன் சத்ருவை நேசி, உன் அயலானை நேசி, உன் சகோதரனை நேசி. பிரியமானவர்களே, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். இந்த நேரத்திலும் கூட நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் மீண்டுமா ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசினதே ஜெபத்தை குறித்து பாருங்க. நம்ம ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். நாம் ஜெபிக்க வேண்டியது மிக அவசியம். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவர். தாவீது தான் அந்த பெயரை வைக்கிறான். சங்கீதம் 65:2 தாவீது சொல்லுகிறான், என் ஜெபத்தை கேட்கிறவரே. உங்க ஜெபத்தை அவர் கேட்கிறவராம். இந்த ஆண்டவருடைய பேரு, இந்த இயேசு கிறிஸ்துவின் பேரு ஜெபத்தை கேட்கிறவர், உங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவர். அவரிடத்தில் யார் போய் நின்றாலும் அவருடைய விண்ணப்பங்களை அவர் கேட்கிறவர். அவரிடத்தில் யார் வந்தாலும், வேதத்தில் பாருங்க, விடாமுயற்சியா மக்கள் எவ்வளவோ பாருங்க, அந்த பர்த்திமேயுங்கிற குருடனை எவ்வளவோ அமுக்குறாங்க. அவனை பேச விடாமல் அதட்டினார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அவனை அதட்டுறாங்க. ஆனாலும் பாருங்க, என் ஆண்டவர் நின்றார் பாருங்க. அவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே ஆண்டவர் நிற்கிறார். நின்று அவனிடத்துல கேட்கிறார், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்? உடைய ஜெபத்தை கேட்கிறவரா? உடைய ஜெபத்தை கேட்கிறவர். 38 வருஷம் வியாதியா கிடந்தவனை தேடி போறார் பாருங்க. நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். அவன் புலம்புறான், அவன் அழுகிறான், அவனுடைய வருத்தத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட கொட்டுறான் பாருங்க. என்னை தூக்கி கொண்டு போவது கூட ஆள் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை கேட்டாரு, நீ சுகமாக விரும்புகிறியா? இப்பொழுது உங்களுக்கு அற்புதங்களை பெற்றுக்கொள்ள விருப்பம் இருக்கா? நம்பிக்கை இருக்கிறதா? நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் நாம் அதை நம்ப வேண்டுமா? மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். அடிக்கடி நான் சொல்லக்கூடிய வார்த்தை. நிச்சயமா பிரியமானவர்களே, அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர்.
சங்கீதம் 66:18 சொல்லுகிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடாராம். ஆண்டவர் பாருங்க, ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தை பார்க்கிறவர். நாம் தேவ சமூகத்தில் வந்து நின்று நம்ம ஜெபிக்கிற பொழுது ஆண்டுடைய பார்வை முதலாவது நம்முடைய இருதயத்தை பார்க்கிறதா. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவருடைய ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த பதில் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகணும்னா உங்கள் இருதயம் தான் முதல்ல அதுக்கு இடம் கொடுக்கிறது. உங்கள் இருதயத்தை அவர் பார்க்கிறவர். இந்த இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் அவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டாராம். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க. ஹல்லேலூயா. அவர் துன்மார்க்கருக்கு அவர் தூரமாக இருக்கிறாராம். நீதிமொழிகள் 15:29 ரொம்ப அற்புதமாக எழுதப்பட்டிருக்கு பாருங்க. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். அவர் துன்மார்க்கருக்கு அவர் தூரமாக இருக்கிறார். யார் துன்மார்க்கர்? இருதயத்திலே துர்க்கிரியல், பொல்லாத சிந்தனைகளை, பொல்லாத நினைவுகளை கொண்டவர்கள், அவர்கள்தான் துன்மார்க்கர் என்று சொல்லப்படுகிறது. தேவனுக்கு பிரியமில்லாத, அவருக்கு சித்தமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபத்தை தான் என் ஆண்டவர் கேட்பதில்லையா. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ அவர் கேட்பார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நீதிமான்கள், நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீங்க. உங்கள் ஜெபத்தை அவர் கேட்பார். உங்கள் இருதயத்தை நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு காரியத்தை நம்ம கேட்க போகிற பொழுது நம்ம எப்போவுமே என்ன செய்யணுமா? நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டுமா? நான் தேவ சமூகத்தில் போய் நிற்கிற பொழுது நான் குற்றமற்றவனாய் காணப்பட வேண்டும். அப்படின்னா நான் என்ன செய்யணும்? ஒருவேளை நமக்குள்ள அந்த பாவம் இருக்கும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை உணர்த்துவார். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது. நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள குற்ற உணர்வு வரும் என்று சொன்னால், குற்றம் இருக்கும் என்று சொன்னால், பாவம் இருக்கும் என்று சொன்னால், நாம் தேவ சமூகத்தில் ஒரு விண்ணப்பத்தை கொண்டு வருகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமா? இந்த குற்ற உணர்வை நாம் முதலாவது அறிக்கை பண்ண வேண்டும். ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அது நம்மை சுத்திகரிக்கிறது. நான் இங்கே அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அநேக காரியங்களை நான் சொல்லிக்கொண்டு தான் நான் ஜெபத்துக்கு போவதுண்டு. ஆமாம், ஏன்னா ஒருத்தங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நீங்கள் அதிசயத்தை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆனால் இந்த அதிசயத்துக்கும் அற்புதத்துக்கும் முன்பதாக எப்பொழுதுமே தடையாக இருப்பது வேற எதுவும் கிடையாது. அதிகமாக பார்ப்போம் என்று சொன்னால் நாம தான் தடையாக இருப்போம். நம்முடைய அக்கிரம சிந்தைகள், நம்முடைய இருதயத்தின் பொல்லாத நினைவுகள், தேவனுக்கு சித்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பது, இதுதான் நமக்கும் தேவனுக்கும் இடைவெளியை உண்டாக்குகிறதா. ஆக பிரியமானவர்களை, வேதம் சொல்லுகிறது பாருங்க, துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தை கேட்கிறவர். அதே நீதிமொழிகள் 28:9 சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. பாருங்க, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஒரு மனிதன் ஜெபிக்க போறதுக்கு முன்னாடி அவன் வேதத்தை கேட்கணுமா? வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் பாருங்க, முதலாவது நம்முடைய அக்கிரம சிந்தைகள் நம்மை விட்டு வெளியே போகணும். இரண்டாவது, வேதத்தை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டுமா? சத்தியத்தை கேட்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். இந்த வார்த்தை தான், இந்த வசனம் தான் நம்முடைய இருதயத்தை அது பரிசுத்தப்படுத்துகிறது. நம்முடைய உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையும் அது அகற்றுகிறது. வேத வார்த்தையை கேட்க 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 தான் நமக்கு விசுவாசம் உண்டாகும், நமக்கு நம்பிக்கை உண்டாகும். இந்த வேத வசனம் நம்மை பலப்படுத்தும், தேவனுக்கு நேராக நம்மை அழைத்து செல்லும். உலகத்தில் நம்ம எவ்வளவோ விஷயங்களை நம்ம கேட்கலாம் இன்னைக்கு இல்லையா? அந்த யூடியூப்லேயே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அநேக காரியங்கள், நம்ம நேரத்தை போக்குறதுக்கு, நம்ம நேரத்தை பிடுங்கிறதுக்கு பிசாசானவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற தந்திரங்களை நம்மளால் பார்க்க முடியும் இல்லைங்களா? நம்ம எடுத்து உட்கார்ந்தோம்னா, மொபைலை எடுத்து உட்கார்ந்தோம்னா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நம்முடைய இருதயம் தேவனை தேட வேண்டுமாம். நாம் வேதத்தை கேட்கும்படி, நாம் வேதத்தை கேட்க வேண்டுமாம். பாருங்க, ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறவரா.
எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஜெபத்தை கேட்கிற இந்த தேவன் வேத வார்த்தையை, வேத வசனத்தை நாம் கேளாதபடி நம்முடைய செவிகளை நாம் விலக்குகிற பொழுது அவரால் அற்புதங்களை செய்ய முடியாது. வேத வார்த்தைகள், வேதங்களை நாம் கேட்கிற பொழுது, வேத சத்தியத்தை நாம் அறிகிற பொழுது அதுதான் தேவன் அற்புதம் செய்யும் ரூட்டு. ஆமாம், நமக்கு கனெக்ஷன் அது மூலயமா தான் உண்டாங்க. பரலோகத்திலிருந்து நமக்கு உத்தரவு வருவதற்கு கனெக்ஷன் என்னென்னா, இந்த தேவனை குறித்து, இந்த வேதத்தை குறித்து நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். இந்த வேதத்தை நாம் தியானிக்க வேண்டுமாம் பிரியமானவர்களே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த நாளில் இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கிற பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாகும். ஆமாம், நம்ம ஜெபிக்கிற நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. உங்கள் உள்ளத்தை திறந்து கொடுத்து நீங்கள் அதை கேட்டு பாருங்கள். வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். உங்கள் சரீரங்களை அது உயிர்ப்பிக்குமா? உங்கள் சரீரத்துக்கெல்லாம் அது ஔஷதமாக இருக்கிறது. உங்கள் பாதங்களுக்கு இந்த வேத வார்த்தை தான் அது தீபமாக இருக்கிறது. நீங்கள் அடுத்த அடி எடுத்து வைக்கிற பொழுது வேத வசனம், இந்த வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால், இந்த சத்தியத்தை கேட்டு நீங்கள் பழகினவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வார்த்தை உங்கள் பாதைகளுக்கு வெளிச்சத்தை தரும். பிசாசு எவ்வளவு இருட்ட வேணாம் கொண்டு வரட்டும், அவன் எவ்வளவு இருளாக வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டத்தை உங்களுக்கு நேராக கொண்டு வந்தாலும் சரி, இந்த வார்த்தையின் வெளிச்சம் உங்களை சரியான பாதையில் நடத்தும். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த சூழ்நிலை இருப்பீர்கள் என்று சொன்னாலும் சரி, இந்த சத்திய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே நான் விசுவாசிக்கிறேன், அநேகர் இருதயத்திலிருந்து அநேகர் விடுதலை ஆகிறீங்க. அநேக இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் வெளியேறுகிறது. நிச்சயமாக பிசாசு இந்த நாளில் வெட்கப்பட்டு போவான் பாருங்க. அவன் வெட்கப்பட்டு போவான் உங்களுக்கு முன்பதாக. நீங்கள் முடிவெடுக்கிற பொழுது அவன் வெட்கப்பட்டு போவானா? நாம தான் அந்த முடிவெடுக்கணும். ஆமாம், வேத வசனத்தை நான் கேட்பேன், அவருடைய ஜெபத்தில் நான் தங்கி இருப்பேன், அவருக்கு முன்பதாக நான் அமர்ந்திருப்பேன், அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதே நான் விரும்புவேன் என்று சொல்லி நம்ம ஜெபத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். பாருங்கள், தானியேலை குறித்து நான் சாட்டா சொல்கிறேன். தானியேல் பாருங்கள், ஜெபிக்கிறவனான். அவன் 3 வேளை ஜெபிக்கிறவன் தானியேல், இடைவிடாமல் ஜெபிக்கிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிப்பானான். இப்படி ஜெபிக்கிறவனை நிறுத்துறதுக்கு பிசாசு பல போராட்டங்களை போராடி கொண்டிருக்கிறது. அவனை தேவன் தேசத்தில் அவனை உயர்த்தி வைத்துட்டார். மிகப்பெரிய அதிகாரியாக அவனை மாற்றிவிட்டார். பாருங்க, அடிமையாய் வந்தவனே அந்த தேசத்துக்கு அதிபதியாக ஆண்டவர் மாற்றிவிட்டார். இப்ப பிசாசால தாங்க முடியல, சத்ருவால தாங்க முடியல. அவன் உயர்வுக்கு காரணம் என்ன? அவன் ஜெபிப்பது. அவன் பலகனிகளை திறந்து இஸ்ரவேலுக்கு நேராக, எருசலேமுக்கு நேராக அவன் என்ன செய்வானான்? அவன் தன் கைகளை உயர்த்தி அவன் ஜெபிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. பலகனிகளை திறந்து அவன் என்ன செய்வானா? அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருப்பான். பாருங்க, பிசாசுக்கு அது பிடிக்கல. அவன் வெற்றிக்கு ரகசியம் இதுதான். பாருங்க, தானியேலுக்கு ஆண்டவர் கடைசி நாட்களில் அந்த வெளிப்பாடை கொடுக்கிறார். பாருங்க, ஜெபிக்கிறவனுக்கு தான் வெளிப்பாடு கிடைக்கும். உங்க வாழ்க்கை நாளைக்கு எப்படி இருக்கும் என்பதையே ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். அதுக்கு நீங்க என்ன செய்யணுமா? தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி பாதத்தில் அமர்ந்து இருக்கிற பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில மாற்றங்களே வரும். பாருங்க, அங்க பிரதானிகளும் அந்த தேசத்து அதிபதிகளும் என்ன செய்யறாங்க? இவனுக்கு விரோதமாக ஒரு திட்டத்தை போடுறாங்க. பிசாசு எப்பவுமே நமக்கு விரோதமாக திட்டம் போடுவான். பாருங்க, தானியேல் 6:3 எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். அதில் இருந்து பாருங்க, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்ததாம். அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதனால ராஜா ஏற்படுத்த நினைத்தான். தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது. பிரியமானவர்களே, நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் அவர் விசேஷித்த வண்ணமாக அவர் செயல்படுவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாருங்க, தானியேல் அவன் ஜெபிக்கிறான். அவன் ஜெபிக்கிற மனுஷனா இருந்தான். இப்போ அந்த நாட்டு ராஜா கண்டு கொண்டான், இவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்கிறது. விசேஷித்த ஆவி இருக்கிறது. ராஜாவுக்கு தெரியும், ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்குது தானியேலை. ஆனாலும் பிசாசு பாருங்க, அங்க இருக்க மற்ற எல்லாருக்குள்ள எரிச்சலையும் பொறாமையும் கொண்டு வருது. இன்னைக்கு ஒருவேளை நீங்க வேலை பார்க்குற இடத்துல, நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமாக பொறாமைப்படுறாங்களா? உங்களுக்கு விரோதமாக எரிஞ்சு விழுறாங்களா? அவங்களே அறியாம உங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு எரிச்சலும் கோபம் வரும். நீங்க அநேக இடத்துல அனுபவிச்சிருப்பீங்க. ஏன் வருது அப்படின்னா, உங்களுக்கு விரோதமாக பிசாசானவன் என்ன செய்யறான்? அவன் எரிச்சல் படுகிறான். மனுஷர்கள் நமக்கு எப்பொழுதுமே எதிரி கிடையாது. அந்த மனிதர்கள் மூலமாக தான் அவனும் என்ன செய்வான்? நமக்கு வெளிப்படுத்துவான். அந்த மனிதர்களுக்குள்ள, ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்குள்ள, ஆண்டவரை விட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்குள்ள அவன் இருந்து கிரியை செய்ய முடியும்.
உங்களுக்கு விரோதமாக அவன் கிரியை செய்ய முடியும். அவன் அவர்களை தன்வசப்படுத்திக் கொள்ள முடியும். அப்படி நமக்கு விரோதமாக அவர்கள் எரிச்சல் படுவார்களாம், கோபப்படுவாங்க. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல தானியேலுக்கு விரோதமாக அவங்க பிளான் போடுறாங்க. என்ன பிளான் பாருங்கள், அவனுடைய ஜெபத்தை நிறுத்துவதற்கு அவங்க பிளான் போடுறாங்க. இந்த ஜெபத்தை வச்சு இவனுக்கு என்ன செஞ்சிடணும், இவனை காலி பண்ணிடணும். அப்போ ராஜா கிட்ட ஐடியா சொல்கிறாங்க. ராஜாவை சிலையாய் வடித்து ஒரு பெரிய சிலையாக அந்த ராஜாவை நிற்க வைத்து இந்த சிலையை வணங்காத யாராக இருந்தாலும் அவங்க என்ன செய்யணும், சிங்கத்தின் கபியில் போடப்படணும். இன்னொரு ஆர்டர் போடுறான் பாருங்க. என்ன செய்யணுமா, இந்த சிலையை மட்டும்தான் வணங்கணுமா, வேற தங்களுடைய தெய்வத்தை அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, வணங்கக்கூடாதான். அந்த இடத்த தானியேல் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. இதுதாங்க பிசாசுடைய தந்திரமே. உங்கள் வாழ்க்கையில் பிசாசுடைய தந்திரம் என்னன்னா, உங்களை ஜெபிக்க விட மாட்டான். உங்களை ஜெபிக்கவே விட மாட்டான். நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு உட்கார்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஜெபிக்கிற பொழுது சோதனை வருகிறது, ஜெபிக்கிற பொழுது கஷ்டம் வருது, ஜெபிக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களா அப்படின்னா பிசாசுடைய கிரியைகள் உங்கள் மேலே அதிகமாக இருக்குங்கிறது அடையாளம். அது உங்களுக்கு விரோதமாக அவன் ஏதோ கண்ணிகளை வைத்து கொண்டு இருக்கிறான் என்ற அடையாளம். அது பிரியமானவர்களே, ஜெபிக்க நாம் அமர்ந்திருக்க வேண்டும், தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். ஜெபம் மிக முக்கியமானது. இந்த நாட்களில் நாம் சத்தியத்தை அறிந்திருக்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தவர், எனக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தவர். ஓகே, உங்களுக்கு விசுவாசம் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஐக்கியம், ஜெபம் என்பது ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஐக்கியம், ஆண்டவரோடு கூட பேசுவது. நாம் எப்பெல்லாம் ஜெபத்தில் அமர்ந்திருக்கணும்னு சொல்கிறோமோ அப்போ தான் நீங்கள் ஆண்டவர்கிட்டே பேசுகிறீங்க. அதற்குன்னு நேரம் எடுத்து நீங்கள் அமர்ந்து இருக்கிற பொழுது தான் தேவனோடு நீங்கள் பேசுகிறீங்க. மற்ற நேரத்தில் நீங்கள் பேசலை. ஆண்டவரோடு பேசுகிற நேரம் தான், இடைபெடுகிற நேரம் தான், அதற்கு பெயர் தான் ஜெபமா. பாருங்கள், இவனை பாருங்கள், அவன் தந்திரம் போட்டு பிளான் பண்ணி அந்த உத்தரவு போட்டாச்சு. தானியேல் பாருங்கள் அதை பார்க்குறார். தானியேல் பார்த்ததுக்கப்புறம் நிற்கலை, அந்த உத்தரவு வந்ததுக்கப்புறம் நிற்கலை. வேற எந்த தெய்வத்தையும் வேற யாரையும் வணங்கக்கூடாதுங்கிற உத்தரவு. ஆனால் அவன் என்ன செஞ்சானா, அதையெல்லாம் தாண்டி அவன் எப்பொழுதும் ஜெபிப்பது போலவே ஜெபத்தை மட்டும் நிறுத்தலை. பாருங்க, அவன் ஆண்டவரோடு பேசுவதை அவன் நிறுத்தலை. எப்பொழுதும் ஜெபிக்கிறபடி அவன் என்ன செய்யானா, போய் ஜெபம் பண்ணானா. அவன் ஜெபம் பண்ண பொழுது அவன் என்ன செஞ்சாங்க, சிங்க கபிக்குள்ள தூக்கி போடுறாங்க. வேற வழியே இல்லை. தரியு ராஜா, அந்த ராஜா எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு அவனை காப்பாற்றுறதுக்கு. சாயங்காலம் வரைக்கும் போராடி பார்க்குறார், முடியலை. எந்த திட்டமும் அவரோட ஒரு திட்டம் பலிக்கலை. அவனை தூக்கி சிங்க கபிக்குள்ளே போடுறாங்க. ஆனாலும் பாருங்கள் பிரியமானவர்களே, தேவன் அந்த சிங்க கபிக்குள்ளே வந்தார். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். ஏசாயா 43 எடுத்து வாசித்தோம், நாங்கள் எழுதப்பட்டிருக்கோம். நீ தண்ணீரை கடக்கிற பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ அக்கினியை கடக்கிற பொழுது நான் உன் கூடவே இருப்பேன். நம்முடைய பிரச்சனை சிங்க கபியில் இருந்தாலும் அவன் கூட இருப்பேன். சர்ப்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் அவன் கூட இருப்பேன். சத்துருக்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் அவன் கூட தான் இருப்பேன். இது அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி பாருங்க. அவரோடு கூட இருந்தார். பாருங்க, சிங்கத்தின் வாயை கட்டினார். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட கிரியைகள், எப்படிப்பட்ட சத்துருகள், எப்படிப்பட்ட பிசாசுகள் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் என் ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றையும் கட்டுவார். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ராஜா, இதை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற, இதை கவனித்துக் கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு விரோதமாக பிசாசின் தந்திரங்கள், அதன் கிரியைகள் ஏது இருந்தாலும் சரி, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் எப்படிப்பட்ட சிங்கங்களாக இருந்தாலும் சரி, இப்பொழுது அதன் வாய்கள் கட்டப்படட்டும். எப்படிப்பட்ட பார்வோன்கள் எழும்பினாலும் சரி, அவர்கள் சமுத்திரத்தில் அழிந்து போவார்கள். என் ஆண்டவர் துரிதமாய் செயல்படுவார். சத்துருக்களை உங்கள் முன் நின்று அவர் துரத்துவார். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். எப்படிப்பட்ட கிரியைகளும் உங்களை நெருங்க முடியாது இயேசுவின் நாமத்தினால். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. பாருங்க, அதிகாலையில் வந்து தரியு ராஜா பார்க்குறான். நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். அவன் கேட்ட கேள்வியை பாருங்க. தானியேலுக்கு அடையாளம் அவன் இடைவிடாமல் ஜெபிக்கிறவன், இடைவிடாமல் ஆராதிக்கிறவன். தேவனோடு கூட நாம் வைத்திருக்கிற அந்த உறவு, அந்த ஐக்கியம் தாங்க உங்களை விடுதலையாக்கும். அவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம்
ஏன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கை நமக்கு எப்போவுமே முன் உதாரணமாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும் பாருங்க. அவர் வந்து என்ன பண்ணினார் அந்த நேரத்தில் பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்பா சொன்னாங்க, என்னை பின்பற்றுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? என்னை பின்பற்றுங்கள். நாம் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க, ரொம்ப அற்புதமாக பாருங்க. சாயங்காலம் ஆன பொழுது அவர் என்ன செஞ்சிட்டாராம்? ஜெபிக்க போயிட்டாராம். தனிமையான ஒரு இடத்துல போய் அவர் ஜெபிக்க அமர்ந்திருந்தார். இன்னைக்கு நீங்கள் போகிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல, நீங்கள் இருக்கிற வீடுகளில் நீங்கள் தனியாக உட்கார்ந்து ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குதா? தேவனோடு இணைந்து இருக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குதா? பிரியமானவர்களே, பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாயங்காலம் ஆன பொழுது அவர் என்ன, ஒரு மலையின் மேல் ஏறி, ஒரு மலை மேலே ஏறி அவர் தனியாக போய் என்ன செஞ்சார்? அவர் ஜெபம் பண்ணினாராம். இதே விஷயத்தை பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இங்கே அவர் சாயங்காலமான பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறது 14:23 அவர் சாயங்காலமான போது மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ண போனார். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் இருட்டோடு எழுந்து அதிகாலையிலே அவர் ஜெபம் பண்ண போனாராம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். பாருங்க, ஆண்டவராக இயேசு, நீங்க இதுக்கு அடுத்ததெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் எப்பெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வர்றாரோ அப்பெல்லாம் அங்கே அவர் அற்புத அடையாளங்களை செய்வார். எப்பெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அமர்ந்திருந்துட்டு ஏசப்பா வருவாரோ, அவர் வர்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அதுக்கு அடுத்து வாசிச்சு பாருங்க, அதுக்கு அடுத்து ஃபுல்லாகவே அது அற்புதத்துக்கு அடையாளமாக அவங்க அற்புதம் நடக்கும், அங்கே அற்புதம் இருக்கும். இப்போ அடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இப்போ வனாந்தரத்துக்கு போறாராம், தனித்து இருக்கிறார். மலை மேலே போய் உட்கார்ந்து ஜெபிக்கிறாரு. வனாந்திரத்தில் தனியே போய் வனாந்திரத்தில் போய் ஜெபிக்கிறாரு. இருட்டோட காலையிலே எழுந்து போய் ஜெபிக்கிறாரு. நீங்கள் இன்னைக்கு ஃப்ரீயாக இருப்பீங்க பாருங்கள், வேதத்தை எடுத்து இதுக்கு அடுத்தலாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே அற்புதம் செய்யும் வல்லமை வந்ததுன்றே இருக்கும். எப்போ அவர் அற்புதங்களை செய்கிறார், எப்பொழுது அவர் அதிசயத்தை செய்தார்னா, தேவனோடு அவர் இடைப்பட்டு வருகிற பொழுது. இந்த பழக்கம் நமக்கு இருக்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு மிகுந்த ஒரு வல்லமை உண்டு. இந்த சாயங்காலம் ஆன பொழுது நம்ம வாசிச்சோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பாருங்க, இயேசு என்ன செஞ்சாராம்? அந்த தனித்திருந்து ஜெபம் பண்ணிட்டு அவர் கடலின் மீது நடந்து வந்தாராம். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் எப்போ நடந்துச்சு பாருங்க. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து வருகிற பொழுது. இதே போல் நான் சொன்ன மார்க் எழுதின சுவிசேஷம் 1:35 அடுத்து பாருங்க, ஒரு மிகப்பெரிய சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் இருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:16 அப்புறம் எடுத்து பாருங்க, சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் இருக்கும். எப்பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் நடக்கணுமோ அப்போல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் ஜெபிக்க வேண்டியது, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்க வேண்டியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 பார்க்கிறோம். ஒரு அத்தி மரத்தை அவர் என்ன செய்கிறார்? சபிக்கிறார். அத்தி மரத்தை பார்த்து பேசுகிறார். பெத்தானியாவுக்கு பேற்று திரும்ப வருகிற பொழுது அவருக்கு ரொம்ப பசியாயிருச்சான். பசியான உடனே அவர் என்ன செய்தார்? அதை பார்க்குறார். அங்கே இலைகள் இருக்கிறது, ஆனால் பச்சையாக இருக்கிற அந்த கனிகளை காணும். உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவுது என்று சொன்ன உடனே அத்திமரம் பட்டு போயிட்டான். இதை முடிஞ்ச உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் தெரியுமா? எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்னடா இவர் சொன்ன உடனே அந்த அத்திமரம் பட்டு போயிடுச்சு, இவ்வளோ பெரிய வல்லமை மாற்றலும் எங்கேருந்து வந்தது? அவங்க ஆச்சரியப்பட்டு நிற்கிற பொழுது
அதுக்கு அடுத்து அதே மத்தேயு 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம இப்பொழுது வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதுமல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்வதை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே. இந்த மெய்யாகவே ஆண்டவர் பேசினா அது உண்மையாக நடக்கும்னு அர்த்தம் பாருங்க. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த வசனம் தான் இப்போ பாருங்க. அப்பா என்ன அடுத்த வசனம் சொல்றார் பாருங்க, 22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே இப்போ வந்துட்டாங்களா? இயேசப்பா எங்க வர்றாரு பாருங்க, ஜெபத்துக்கு வர்றாரு பாருங்க. திரும்ப ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா? இது எல்லாமே இயேசு என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே நான் ஜெபத்தில் பெற்றுக்கொண்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை நமக்கு உணர்த்த வருகிறார், எதை நமக்கு கற்பிக்க விரும்புகிறார்னா, இந்த அற்புத அடையாளங்கள் நடப்பதற்கு காரணம், என்னுடைய வார்த்தைக்கு சகலம் கீழ்ப்படுவதற்கு காரணம், இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை நான் செய்வதற்கு காரணம் ஜெபத்தில் பாருங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களால் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள். அதே இடத்துல இருக்கு பாருங்க. அப்ப நாம இதில் ஆழமா நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு பாருங்க. ஜெபத்துக்கு எவ்வளவு பெரிய வல்லமையும் ஆற்றலும் உள்ளதாக இருக்கிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட அந்த கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிற பொழுது கூட இந்த சீசரிடம் சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது என்று சொன்னார். மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். பாருங்க, இந்த இடத்துல 2 விஷயத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அடுத்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 11:24 சொல்லுது, நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது விசுவாசத்தோடு நான் அதை பெற்றுக்கொள்ளுவேன் என்று ஜெபிக்கணுமா? நம்ம ஜெபிக்கிற பொழுது ஏதோ நான் ஜெபித்தேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஓகே அவர் செஞ்சிருவார், அப்படி அல்ல. நாம் ஜெபிக்கிற பொழுது நான் அதை பெற்றுக்கொள்ளுவேன், நான் இந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவேன் என்று விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டுமா? அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான காரியம் அதுக்கு அடுத்தது இருந்தது. ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே ஆண்டவர் ஜெபத்தை கற்றுக் கொடுத்துட்டு வர்றார். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். பாருங்க, அருமையான ஒரு விஷயம். இதை நம்ம நிறைய பேர் நம்ம செய்கிறது இல்லை. இன்னைக்கு நம்ம நிறைய ஜெபம் பண்ணுவோம், நம்ம வீட்டில் இருப்போம், நம்ம பெரிய குடும்பமாக இருப்போம், ஒருவேளை நாம் மாமியாராக இருப்போம், இல்லைன்னா நம்ம மருமகளாக இருப்போம், ஒருவேளை இல்லைன்னா நம்ம தகப்பனாக இருப்போம், பிள்ளைகளாக இருப்போம். ஆனால் பாருங்கள், நம்ம மாமியாராக இருப்போம், நம்ம மருமகளை என்ன செய்ய மாட்டோம்? நேசிக்கிறதுக்கு நம்ம மனசு வராது, அவங்க செஞ்ச தவறை மன்னிக்கிறதுக்கு நமக்கு தோணாது. நம்ம மருமகளாக இருப்போம், ஒருவேளை நம்ம மாமியார் என்ன செஞ்சுருக்கலாம், தவறு பண்ணியிருக்கலாம், நமக்கு மன்னிக்கிறதுக்கு மனசு வராது. நம்ம பிள்ளைகள் தவறு பண்ணியிருக்கலாம், நமக்கு விரோதமாக கிரியை நமக்கு மன்னிக்க மனசு வராது. ஏன் நம்ம பெற்றோர்கள் தவறு பண்ணியிருக்கலாம், நமக்கு மன்னிக்க வராது. நம்முடைய உற்றார் உறவினர் பண்ணியிருக்கலாம், நமக்கு மன்னிக்க தோணாது. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் நண்பர்கள் தவறுகளை செய்திருக்கலாம், உங்களுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுருக்கலாம். ஆனாலும் நமக்கு என்ன வராது? மன்னிக்கக்கூடிய எண்ணங்கள் வராது. நாம் மன்னித்து அப்படி ஜெபிச்சிருக்கே மாட்டோம். ஆனால் ஆண்டவர் ரொம்ப அருமையாக கற்றுக் கொடுக்குறாரு பாருங்கள். அந்த இடத்துல நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அநேக ரகசியங்கள் இருக்கிறது. ஏன் அற்புதங்கள் தாமதமாகிறது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் நம்மளால் அதிசயத்தை பார்க்க முடியலன்னா, நாம் தேவனுடைய கற்பனைகளை நாம் சரியாக கை கொண்டிருக்க மாட்டோம். வேதத்தை எடுத்து நம்ம கிறிஸ்தவன் என்பவன் இந்த வேதத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். இந்த வேத வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம நடந்து கொள்ளுகிற பொழுது நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா இடத்துலையுமே ரூல்ஸ் உண்டு பாருங்கள். நீங்கள் ஒரு கம்பெனி வேலைக்கு போனால் கூட அங்கே ரூல்ஸ் உண்டு. இங்கே இப்படி தான் இருக்கணும், இந்த இடத்துல வந்தால் ஷூவை செப்பலை கலட்டும், இந்த இடத்துல வந்தால் இந்த இடத்துல அந்த கம்பெனியில் கொடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை போட்டு தான் வேலை செய்யணும். இப்படி நிறைய ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அதே போல் நம்ம பரலோக காரியத்துக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. அப்போ பாருங்கள், அதை நம்ம சரியாக நம்ம கடைபிடிக்க வேண்டும் பாருங்கள். அது எல்லாமே நம்ம இந்த சத்தியத்தை கேட்கிற பொழுது, ஆரம்பத்தில் நான் சொன்னபடி வேதத்தை அறிகிற பொழுது, வேதத்துக்கு செவி கொடுக்கிற பொழுது நாம் என்ன செய்யப்படுவோம்?
இந்த வேதத்துக்கு செவி கொடுக்கிறோம், இந்த சத்தியத்தை நம்ம அறிகிற பொழுது தான் நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்றால் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளணும்னா இதெல்லாம் நாம் அறிய வேண்டியிருக்கிறது, இதையெல்லாம் நம்ம செய்ய வேண்டியிருக்கிறது. அப்போ பாருங்கள், இந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்வோம். ஆண்டுடைய சமூகத்தில் வந்து நிற்கிற நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? அந்த ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்பார், அவர் கேட்கிறவர் என்று நாம் சொல்வது மாத்திரமல்ல, உள்ளத்தில் காணக்கூடிய அந்த கசப்புகளை வெறுப்புகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? எடுத்து வெளியே போடணும். குற்ற உணர்வுலேருந்து ஆண்டுடைய சமூகத்தில் நாம் அறிக்கை பண்ண வேண்டும். இப்பொழுதும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும், ஒருவேளை நம்ம குடும்பத்தில் யார் மேலேயாவது நமக்கு கசப்பு வெறுப்பு இருக்கும்னா அவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்லுங்கள். இல்லை ஏதோ நான் ஜெபித்து கொண்டு இருந்தேன், கடமைக்காக ஏதோ நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்ட்டு இருந்தால் இந்த நேரத்தில் சொல்லுங்கள், நான் விசுவாசத்தோடு ஜெபிப்பேன்னு சொல்லுங்கள். எசப்பா, நான் நம்பிக்கையோடு நான் ஜெபிக்கிறேன், இந்த நேரத்தில் நீங்கள் அற்புதத்தை செய்வீங்க நான் நம்புகிறேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என்னுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்கும்னா நான் அதை மாற்றினேன்னு சொல்லுங்கள். எசப்பா, அதை கழுவுன்னு சொல்லுங்கள். அதுக்காக தான் குமாரனை கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் எவ்வளவோ இரத்தங்கள் சிந்தப்பட்டும் வேதம் சொல்லுகிறது, வருஷந்தோறும் ஆசாரியன் என்ன செய்வானா? அவன் பலியிட போய் நிற்பான், ஆடுகளை கொண்டு போய் நின்று மறுபடியும் 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 அவர்கள் ஆடை பலி கொடுத்து தான் பார்த்தாங்க. ஒரு மிருகத்தோட அந்த ஆட்டுடைய இரத்தம் சிந்தப்பட்டு வந்தது. ஆனாலும் அவருடைய பாவங்கள் என்ன செய்யலை? கழுவப்படலை, முழுவதுமாக நீக்கப்படலை, மூடப்பட்டது. மறுபடியும் அதே குற்ற உணர்வு, மறுபடியும் அதே பாவம். ஆனால் வேதம் சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஒரே தரம் அவர் ரத்தம் சிந்தினார், முழு உலகத்துக்கு அவர் மீட்பை கொடுத்தார். அவர் மேல் நம்ம வைத்திருக்கிற விசுவாசம், இந்த நாளிலும் கேட்ட வார்த்தையின்படி அவரோடு நாம் வைத்திருக்கிற அந்த ஐக்கியம், அந்த உறவு, அந்த ஜெபம் என்கிற அந்த ஐக்கியம் உங்களை விடுதலையாக்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இப்பொழுது அப்பா, என் தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டு, ஓ தேங்க்யூ ஜீசஸ். வார்த்தை கேட்ட நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, இப்பொழுதே உங்கள் இருதயத்தை நீங்கள் திறந்து கொண்டுங்க. வேதம் சொல்லுகிறது, அநாதி கதவுகளை உயருங்கள், வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர்தான் சேனைகளின் கர்த்தர். இப்பொழுது அவர் உங்கள் உள்ளத்துக்குள் அவர் வர விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த நேரத்தில் உறுதியா ஹல்லேலூயா ஏசப்பாவை நம்புறீங்க? ஹல்லேலூயா இயேசுவே, ஹல்லேலூயா இயேசப்பா, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் சொல்லுங்கள். இயேசுவே, உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா, எங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. எங்கள் எதிராளியான பிசாசானவனை நாங்கள் விழத்தள்ள, அவனுடைய தந்திரத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக, ஹல்லேலூயா, கட்டப்பட்ட கட்டுகளிலிருந்து நாங்கள் அவிழ்க்கப்பட, ஹல்லேலூயா, இப்பொழுது எங்களுக்கு நீர் உம்முடைய மனதுருக்கத்தை காண்பிக்க வேண்டுமப்பா. சொல்லுங்களேன், இயேசுவே, என் மேல் மனம் இறங்கும், என் குடும்பத்தின் மேல் மனம் இறங்கும், என் பிள்ளைகள் மேல் மனம் இறங்கும். சொல்லுங்கள், என் கணவன் மேலே மனம் இறங்கும், என் மனைவி மேலே மனம் இறங்கும். எங்கள் குடும்பம் முழுவதுமாக ரட்சிக்கப்படணும் அப்பா. ஒவ்வொருவரும் இயேசுங்கிற நாமத்தை அறிந்து கொள்ளணும். இந்த நாமத்தில் வல்லமை உண்டு. இயேசுங்கிற நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். இயேசுங்கிற நாமத்தில் பிசாசுகள் விலகி போகும். இந்த இயேசுவின் நாமத்தில் இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்கள் உண்டாகும். இந்த இயேசுவின் நாமம் மரித்தவனை உயிரோடு எழுப்பும். இந்த இயேசுவின் நாமம் உடையவர்களை நடக்க பண்ணும். இந்த இயேசுவின் நாமம் செவிடர்களை கேட்க பண்ணும். இந்த நாமம் இயேசுவின் நாமத்தில் உங்கள் மருத்துவ ரிப்போர்ட்டுகள் எல்லாம் மாற்றும். இந்த இயேசுவின் நாமம் அப்படிப்பட்ட ஒரு நாமம். ஹல்லேலூயா. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் யாரெல்லாம் விசுவாசத்தோடு ராஜா உன்னுடைய சமூகத்தில் கண்ணீரை வெடிக்கிறார்களோ அப்பா, விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, ஹல்லேலூயா, தங்கள் இருதயத்துள்ள குற்ற உணர்வுகளை பாவங்களை அறிக்கை செய்கிறார்களோ, இயேசப்பா, இப்பொழுதே அவர்கள் மேலே உங்களுடைய தயவு இறங்கணும். இந்த ஜெபத்தை எந்த இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட குற்ற உணர்வுல பிள்ளைகள் ஜெபித்தாலும் சரி, மனதுருக்கத்தின் தேவனீர், மனம் இறங்கி அற்புதங்களை செய்கிறவர் அப்பா. ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தம் அல்லப்பா. ஒருவரும் கெட்டு போவது என் ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. பிரியமான தேவ ஜனமே, இப்பொழுதே உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்களுடைய மனக்கண் திறக்கப்படட்டும்.
தேவ சமூகத்துக்கு முன்பதாக உங்களை கொடுங்க. இயேசுவே, என்னை மீட்டுக்கொள்ளும், என்னை ரட்சியும், என்னை விடுதலையாக்கும். இப்பொழுது நீங்கள் யாருக்காக எதுக்காக ஜெபித்தாலும் என் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் வார்த்தைக்கு செவி கொடுத்திருக்கிறீங்க. உங்கள் இருதயத்தை வசனத்துக்கு நேராக திருப்பி இருக்கிறீங்க. நீங்கள் ஜெபத்தில் விசுவாசத்தை வைத்திருக்கிறீங்க. நான் எப்பொழுதும் ஜெபிப்பேங்கிற ஒரு உறுதி எடுத்திருக்கிறீங்க. பிரியமானவர்களை, நிச்சயமாக அற்புதம் நடக்கும். என் தேவன் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறவர், உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். இந்த நேரத்தில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிசயத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Jesus. வல்லமை விளங்கட்டும் அப்பா. அதிசயங்கள் நடக்கணும், அற்புதங்கள் நடக்கணும் அப்பா. டேவிட் ராஜுக்காக நான் ஜெபிக்கிறேன். வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ராமமூர்த்தி, சந்தோஷம் இயேசுவின் நாமத்தில் அப்பா. இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய அற்புதத்தின் கரம் அமரட்டும் அப்பா. ஷாரோனுக்காக நான் ஜெபிக்கிறேன். சசிகலா, ஸ்ரீகாந்துக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கரம், நான் பெயர் சொல்லுகிற இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வைக்கப்படட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. எனக்கு தெரியாது ராஜா, பரிசுத்த ஆவியானவர் உமக்கு தெரியும். நான் பெயர் சொல்லுகிற அந்த நேரத்தில் தானே என் ஆண்டோட வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியின் அக்கினி ஒவ்வொருவரையும் தொடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஷீவா மேல வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. இயேசப்பா, உம்முடைய அற்புத வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஷீவா மேல இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேவ பிரகாசம் மேல இறங்கட்டும். வல்லமையுள்ள உம்முடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும். கிருபை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. குடும்பத்தின் மேல வல்லமை இறங்கட்டும். அவங்க மகள் பிரபா மேல இப்பொழுது வல்லமை இறங்கட்டும். உங்க அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. திருமண காரியங்கள் தடையா இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கி போகட்டும். ஜான்சி ராணி, ஹல்லேலூயா. ஜான்சி ராணிக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதே வல்லமை விளங்கட்டும் அப்பா. சத்துருவின் தந்திரங்கள் விலகி போகட்டும். கணவருக்காக நான் ஜெபிக்கிறேன், பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புத சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. விடுதலையின் சத்தம் இப்பொழுது அங்கே தொனிக்கணும். சத்துருக்கள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசின் தந்திரங்கள் பெயர் சொல்லுகிற நேரத்தில் ஹல்லேலூயா இது பலிக்காதே போகணும். யாருடைய பெயர்கள்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அப்பா, அப்பா இயேசுவின் நாமத்தில் ராஜா அப்பா, கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெயர்களையும் நான் உச்சரிக்கிறேன் ராஜா. இயேசுப்பா, இந்த பெயர்களை உச்சரிக்கிற பொழுது அங்கே அற்புதங்கள் நடக்கட்டும். மதுசாவுக்கு நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உஷா ராணி மணிக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. குடும்பத்தில் காணக்கூடிய இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அருவருப்பின் கிரியைகளும் விலகி போகட்டும். பிசாசின் தந்திரங்கள் விலகி போகட்டும். ஹல்லேலூயா. தலைமுறை சாபங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா சாப கட்டுகளும் விலகி போவதா. ஓ ரீமா ஷாதலாபா ரக்கல அதிக்கல அதிபிரியா குல தியாந்துனதி. வல்லமை விளங்கட்டு. விசுவாசத்தோடு என் கைகளுக்கு நேராக கரங்களை வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அற்புத சுகமளிக்கும் வல்லமை விளங்கணும். விடுதலை உண்டாகணும். லீமா ரோஸுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரகாசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆனந்தி, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது வல்லமை இறங்கட்டும். சகோதரி ஆனந்திய கரம் தொடட்டும் அப்பா. ஹல்லேலூயா. அல்போன்ஸ் ஜானுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை விளங்கட்டும் அப்பா. நெகேமியா இம்மானுவேலுக்காக நான் ஜெபிக்கிறேன். அற்புத வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சரீரத்தில் அற்புத சுகம் இப்பொழுது உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. செர்லி, இயேசுவின் நாமத்தை சகோதரி செர்லிக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க தாயாருக்காக நான் ஜெபிக்கிறேன். அருணா குமாரி மேலே இப்பொழுது வல்லமை இறங்கட்டும். சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா ஷாதலா பரக்கல திக்கல திபிரியா குல தியாந்துனதிபி. தேவ வல்லமை விளங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. காருண்யா, ஹல்லேலூயா. அன்பரசிக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஹேமா ராதாகிருஷ்ணன், இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே பிள்ளைகளை உங்களுடைய மகிமையை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஹல்லேலூயா. அற்புத சுகமளிக்கும் வல்லமை இந்த நேரத்தில் வெளிப்படணும். விடுதலை உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினாலே. வனிதா, இயேசுவின் நாமத்தினாலே. வனிதா சதீஷுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் கரம் அமரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஆலிஸ் வாணிக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, உங்க வல்லமை இறங்கட்டும். சுகமளிக்கும் வல்லமை விளங்கட்டும் அப்பா. பலவீனமான அந்த சரீரத்துக்குள்ள என் தேவனுடைய பலன் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள்.
இயேசுவின் நாமத்தில் அந்த பலன் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை விளங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. வசந்த் லாவன், இயேசுவின் நாமத்தில் வசந்துக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை விளங்கட்டும், மகிமை விளங்கட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவரை நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஆஞ்சலின் ஜாய்ஸுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. சசிகலா ஸ்ரீகாந்த் மேலே என் தேவனுடைய அன்பு வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா பிதாவை, இந்த மகளை நான் நேசிக்கிறேன்னு சொல்றீங்க. சசிகலா ஸ்ரீகாந்த், இயேசு உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறாராம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. ஷீபாக்காக நான் ஜெபிக்கிறேன். மீண்டும் நளினிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசப்பா, ஐசியூ வார்டில் இருக்கிற அவங்க தாயாருக்காக நான் ஜெபிக்கிறேன். அற்புத சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுதே சகோதரி நளினியோட தாயார் மேலே இறங்கட்டும். அந்த ஐசியூவில் இருக்கிற அந்த மகளுடைய கிட்னியில் இப்பொழுது வல்லமை இறங்கட்டும் அப்பா. ரிப்போர்ட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறக்கடவுது. ரிப்போர்ட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறக்கடவுது. ஹல்லேலூயா. மருத்துவர்கள் ஆச்சரியப்படும் வண்ணமாக இப்பொழுதே வல்லமை விளங்கட்டும். ஹல்லேலூயா. செயல்படாத கிட்னி இப்பொழுது செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசப்பாவுடைய வல்லமை இப்பொழுது விளங்கணும். சுகமளிக்கும் வல்லமை விளங்கணும் அப்பா. உம்முடைய தழும்புகளால் சுகம், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகம். சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்ட காயத்தினால் இப்பொழுது சுகம். கிட்னியில் பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வல்லமை விளங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அற்புத சுகம். ஹல்லேலூயா. ஹேமா ராதாகிருஷ்ணன், அப்பா பிதாவே, ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அருண் கிஷோருக்காக நான் ஜெபிக்கிறேன். வல்லமை விளங்கட்டும். ஹல்லேலூயா. தேவ வல்லமை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அது நம்மை சுத்திகரிக்கிறது. ஒரு சுத்திகரிப்பு. அனுஷா, இயேசுவின் நாமத்தின சகோதரி அனுஷாவுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்க மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க கணவர், அவங்க ஹல்லேலூயா மகளுடைய கணவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க கணவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவா, கோபத்தின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய கரம் இப்பொழுது வல்லமையாய் விளங்கட்டும். மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளையும் இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளையுடைய சிரசின் மேலே என் ஆண்டோடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருக்கள் சிதறடிக்கப்படணும் இயேசுவின் நாமத்தினாலே. பில்லி சூனிய ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் அப்பா. சகோதரி ஒருத்தவங்களுக்கு கற்பம் தரிக்க முடியாதபடி அடிக்கடி உங்களுக்கு சொப்பனத்தில் சர்ப்பத்தின் ஆவிகள் விலகும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. கற்பத்தில் கனி உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அடிக்கடி சொப்பனம், சர்ப்பத்தை போன்ற சொப்பனங்கள் இயேசுவின் நாமத்தினால். சர்ப்பத்தின் ஆவிகள் விலகட்டும். சர்ப்பத்தின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சர்ப்பத்தின் ஆவிகள், பிசாசின் கிரியைகள் விலகட்டும். இருள் நீங்கட்டும் அப்பா. பில்லி சூனி ஆவிகள் இப்பொழுது விலகி போகட்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எப்படிப்பட்ட மந்திரித்த ஹல்லேலூயா தகடுகள் செயலற்று போகட்டும் அப்பா. மாந்திரிக கயிறுகள் செயலற்று போகட்டும். பிசாசுகள் விலகி ஓடுவதாக. கெட் அவுட் இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவின் நாமத்தினர் பொல்லாத பிசாசு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது பொல்லாத பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புத வல்லமை விளங்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. பக்கவாதத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஜீவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அசைக்க முடியாத கரங்களுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும். நாடி நரம்பு இரத்த நாளங்களுக்குள்ள இப்பொழுது என் இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா, வேலைக்காக காத்திருக்கிற மகன் பார்த்திபனுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல ஒரு அற்புதம் மகன் பார்த்திபனுடைய வாழ்க்கையில் நடப்பதாக. மகன் பார்த்திபனுடைய வாழ்க்கையில் ராஜா அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நல்ல வேலை வாய்ப்பை ஆண்டவர் நீர் கொடுப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பேபிஷாக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே அற்புத சுகம் உண்டாகட்டும். ஜான்சி ராணி அவங்க சகோதரி இயேசுவின் நாமத்தை ஸ்கின் டிசீஸ் எல்லாம் இப்பொழுது மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இதை கழுவட்டும். தலைமுறை சாபங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் உணர்த்துகிறார். தலைமுறை சாபம், யாருடைய குடும்பத்திலெல்லாம் அந்த தலைமுறை சாபம் தொடர்ந்து வரக்கூடிய சாபங்கள். ஹல்லேலூயா. தீராத வியாதிகள். ஹல்லேலூயா. பிளட் பிரஷர் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது குறையட்டும் அப்பா. பிளட் பிரஷர் இயேசுவின் நாமத்தில் நார்மல் ஆகட்டும். டயபெட்டிஸில் ஹல்லேலூயா இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புத சுகம் அப்பா. ஹல்லேலூயா. டயபெட்டிஸில் யார் இருந்தாலும் சரி
இயேசுவின் நாமத்தில் கேட்கிற பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும். அதில் சுகர் லெவல் நார்மல் ஆவதாக இயேசுவின் நாமத்தினால். மார்பக கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் சொல்லுகிற மார்பக கட்டிகள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டிகள் இப்பொழுது மறைந்து போகட்டும். அற்புத சுகம் உண்டாகட்டும். கட்டிகள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி இப்பொழுது அற்புத சுகமளிக்கும் வல்லமை விளங்குவதாக. ஹல்லேலூயா. மன அழுத்தங்கள் இயேசுவின் நாமத்தில், டிப்ரெஷனில் இருக்கிற அப்பா சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். யாராக இருந்தாலும் சரி இப்பொழுது மன உளைச்சலில் இருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் என் தேவனுடைய சமாதானம் ஆளுகை செய்யட்டும். என் இயேசுவின் சமாதானம் ஆளுகை செய்யட்டும். என் தேவனுடைய சமாதானம் இப்பொழுது ஆளுகை செய்யட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எஸ்அப்பா, கட்டிகள் இப்பொழுது மறையணும் அப்பா. உம்முடைய கரம் வைக்கப்படட்டும் அப்பா. என் தேவனுடைய கரம் உச்சி முதல் பாதம் வரைக்கும் பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பலவீனத்தில் பலன் தரும் தேவன் அப்பா. யாரெல்லாம் பலவீனமாக நீங்கள் எண்ணுறீங்களோ, உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய பலவீனத்தில் வலிகள் இருக்கிற இடத்துல உங்கள் கைகளை வைங்க. என் தேவனுடைய கரம் சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கும். அற்புத சுகம் இப்பொழுது இறங்கும். பிரியமானவர்களை, நான் விசுவாசிக்கிறேன். தேவ ஆவியானவர் உங்களை சூழ்ந்திருக்கிறார். தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பியிருக்கிறது. நீங்கள் வீணா இந்த ஜபத்தில் பங்கெடுக்கல. உங்கள் ஜபம் வீணா போகாது. விசுவாசிங்க, நம்புங்க, உறுதியாக நம்பிங்க. உங்கள் கண்ணீரை என் ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் புலம்பலை என் ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் தரித்திரத்தை என் ஆண்டவர் மாற்றுவார். உங்களை இயலாத சூழ்நிலையில் என் ஆண்டவர் தம்முடைய பலத்தால் உங்களை நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றுவாருங்க, உங்களை பலப்படுத்துவார். ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறார். பயப்படாதுங்க. உங்கள் உள்ளம் கலங்காது இருக்கட்டும். தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் கண்ணீரை காண்கிறார். உங்களால் இதில் டைப் பண்ணி போட முடியலை, நீங்கள் எண்ணுறீங்க. என் தேவன் உங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த ஜெபத்தை கேட்கிறீங்க, அவ்வளவுதான். கர்த்தர் சொல்லுறாரு, ஹல்லேலூயா. அருமையான தாயார் நீங்கள். எனக்கு உணர்த்துறார் பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் அருமையான தாயார். நீங்கள் உங்களால் ஜெபத்தில் இல்லை விண்ணப்பத்தை போட முடியும், உங்களுக்கு டைப் பண்ண தெரியலைன்னு சொல்றீங்க. ஆனாலும் என் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செழிக்கும். பிரியமானவர்களே, என் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையை செழிக்குமா? உங்கள் பிள்ளைகளை குறித்த கவலை உங்களை சூழ்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கிற பொழுது உங்கள் உள்ளத்திலிருந்து கண்ணீர் வருது. உங்கள் கண்ணீரை காண்கிறவர் பாருங்கள். நான் கண்ணீரை காண்கிறவர்னு சொன்ன பொழுது தான் ஆவியானவர் உங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். அருமையான தாயார் நீங்கள், பயப்படாதுங்க. உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். ஆமாம், உங்கள் பிள்ளை, உங்கள் மருமக பிரிவினையில் இருக்கிறாங்க. சரியாக ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் குடும்பம் கட்டப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பொல்லாத பிசாசுகள், குடும்பங்களை, உறவுகளை பிரிக்கிற பிசாசுகள், கணவன் மனைவிக்குள்ளே வேற்றுமைகளை கொண்டு வந்து, கணவன் மனைவிக்குள்ளே பெருமையை கொண்டு வந்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக விட்டு கொடுத்து போக முடியாத தன்மைகளை கொடுத்து, எரிச்சலையும் கோபத்தையும் கொடுத்து குடும்பங்களை பிரிக்கிற அசுத்தாவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ராஜா, நான் குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உறவுகளை பிரிக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பத்துக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். இப்பொழுது இயேசுவின் வல்லமை, கர்த்தரின் வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை, விடுதலை தரும் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும், இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். எப்படிப்பட்ட கெட்ட பழக்க வழக்கத்தில் அப்பா பிடிபட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். மொபைலுக்கும் இன்டர்நெட்டுக்கும் அடிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகணும் அப்பா. தவறான உறவில் இருக்கிற அப்பா, ஹல்லேலூயா, ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அருவருப்பின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். கள்ள உறவுகள், தேவையில்லாத அருவருப்பில் இருக்கிற ஹல்லேலூயா சகோதரருக்காக இப்பொழுது ஒரு சகோதரி நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் கணவருடைய அந்த கள்ள உறவு இயேசுவின் நாம, விபச்சார ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேற கிடவது. நான் ஜெபிக்கிற இந்த நேரம் சொல்லதனை, இச்சையின் ஆவிகள், விபச்சார ஆவிகள், வேஷித்தனம் பண்ணக்கூட தூண்டுதலுகிற ஒவ்வொரு தூண்டுதலின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கிடவும். மாம்சத்தை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். சரீர இச்சையை கொடுக்கிற ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். கெட்ட எண்ணங்களை கொடுக்கிற ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஜெபிக்க முடியாதபடி ஹல்லேலூயா தாறுமாறான எண்ணங்களை கொடுக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். Get out in the mighty name of Jesus Christ. Get out in the mighty name of Jesus Christ. வெளியேறு பொல்லாத பிசாசு, வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அருவருப்பின் ஆவிகள் வெளியேறட்டும். இச்சையின் ஆவிகள், குடும்பத்தில் உறவுகளை பிரிக்கிற ஆவிகள்
விபச்சார எண்ணங்களை கொடுக்கிற பொருளாத பிசாசுகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினால் உன் கைகளை எடு, பிள்ளைகள் மேல் இருந்து கைகளை எடு என்று நான் கட்டளை எடுக்கிறேன். பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். பிள்ளைகளை அலைக்கழிக்கிற ஆவிகள், குடும்பங்களை சீரழிக்க நினைக்கிற பொல்லாத பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். ஹல்லேலூயா. வல்லமை விளங்கட்டும் அப்பா. என் ஆண்டவருடைய கரம், பரிசுத்த ஆவியோடைய கரம் இறங்கட்டும். எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. என் ஆண்டவர் இப்பொழுது துரிதமாய் செயல்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் சரீரத்தில் நீங்கள் கைகளை வைத்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இருக்கிற இடங்களை உங்கள் கைகளை வச்சு பாருங்கள். அற்புத சுகம் எப்பொழுது உண்டாகும். அவருடைய தழும்புகளால் உங்களுக்கு சுகம். ஆமாம், அவருடைய தழும்புகளால் சுகங்க. என் இயேசுவின் தழும்புகளால் உங்களுக்கு சுகம். அவருடைய தழும்புகளால் சுகம். இயேசு கிறிஸ்து தரும் சுகம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தரும் சுகம். பிதாவானவர் கட்டளையிடுகிற சுகம் உங்கள் சரீரத்தில் இப்பொழுது உண்டாகும். எப்படிப்பட்ட பலவீனங்களை நீங்கி போகும் இயேசுவின் நாமத்தினால். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சித்தே தீருங்க. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்கள் விசுவாசத்தின் அளவை கூட்டுங்க, அனல் மூட்டி எழுப்புங்க. பரிசுத்த ஆவியின் அக்கினி இந்த நேரத்தில் இறங்கட்டும். ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீங்க, அதிசயத்தை பார்ப்பீங்க. என் தேவன் உங்களை தொடுவார். பாருங்க, இடைவிடாமல் ஆராதிக்கிற தானியேல் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். சிங்கத்தை போல ஹல்லேலூயா வந்தாலும் சரி, சிங்கங்களே உங்களை கடிக்க முயற்சி செய்தாலும் பாருங்க, உங்களை தொட முடியாது. அவர் உங்கள் கூடவே இருக்கிறார். அவர் உங்கள் கூடவே இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நீ அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய். ஹல்லேலூயா. நீ ஆறுகளை கடக்கிற பொழுது அவைகள் உண்மையில் புரளுவது இல்லை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை அது நிலை பெயராது இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை விட்டு விலகாத ஒரு தெய்வம் என்று சொன்னால் அவர் இயேசு மாத்திரமே. உன்னை விட்டு விலகி போகாத ஒரு தெய்வம் என்று சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உனக்கு தகப்பனாய் இருப்பார். உன் பெற்ற தகப்பன் உன்னை விட்டு விலகி போகலாம், உன் தாய் உன்னை விட்டு விலகி போகலாம், உன் கணவர் உன்னை விட்டு விலகி போகலாம், மனைவி விலகி போகலாம், ஏன் உன் பிள்ளைகள் உன்னை கைவிடலாம். உன்னை விட்டு விலகாத ஒருவர் உண்டு. நீ யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்க. நான் பேசுகிற பொழுது வார்த்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு மறுரூபம் உண்டாகும் இயேசுவின் நாமத்தினாலே. கட்ட முடியாத வீடுகள் கட்டப்படும். ஆமாம், தீர்க்க முடியாத கோர்ட்டு பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்களோ, நீங்கள் காத்திருப்பது உங்களுக்கு உங்களுக்கு உண்டாகும் பிரியமானவர்களே. நீங்கள் எதை தேடுகிறீர்களோ, ஆவியானவர் சொல்லுகிறார் பாருங்க, ஒரு விஷயத்தை உதயத்தில் போடுறாரு. நீங்கள் எதை தேடி போகிறீர்களோ அது உங்களை தேடி வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களை தேடி வரும். உங்கள் வாழ்க்கையில் சாட்சியை ஆண்டவர் உருவாக்குவாருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. எத்தனை பேர் இதை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லுங்கள், எஸ்ஸப்பா இதே நான் ஃபோன் நம்பருக்கு நான் வந்து சாட்சி சொல்லுவேன். என் வாழ்க்கையை சாட்சி உள்ள வாழ்க்கையாக மாற்றுங்கன்னு சொல்லுங்கள். என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை சாட்சி உள்ள வாழ்க்கையாக மாற்றுவாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. ஆமாம், ஏன்னா சாட்சி சொல்லுவது தான் பிசாசை வெட்கப்படுத்துவது. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வெளிப்படுத்தும் விசேஷத்தில், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் உலகத்தை ஜெயித்தார்கள். நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், நீங்கள் தோற்று போக பிறந்தவர்கள் அல்ல. வியாதியோடு வாழ்வது உங்கள் வாழ்க்கை அல்ல. பிசாசு உங்களை ஏமாற்றி வைத்திருக்கிறான். நீங்கள் பலவீனமாக இருப்பது தேவனுக்கு சித்தம் அல்ல. அவருடைய விருப்பம் நீங்கள் பலவீனமாக இருப்பது அல்ல. நீங்கள் சுகவீனமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல. உங்கள் ஆரோக்கியத்தை விரும்புகிறவர், உங்கள் சுகத்தை விரும்புகிறவர். நிச்சயமாக உங்களை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவங்க. உங்கள் உயரத்தில் வைத்து, கண்மலையின் உயரத்தில் வைத்து அவர் அழகு பார்க்கிறவர். தீங்கு நாளிலே அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உங்களை உயரத்தில் உங்களை அமர வைத்து அழகு பார்க்கிறவர். அவர் அழகு பார்க்கிறவர், உங்களை ரசிக்கிறவர். அவர் அப்படி ஒரு அன்பை உங்கள் மேலே அவர் காண்பிப்பாராம். உங்கள் இருதயத்தை கொள்ளையடிச்சிருவார். அவன் என்ன ஆழமாக சொல்லணும்னா நான் சொல்லுவேன், உங்கள் இருதயத்தை கவர்ந்து இழுக்கிறவர் அவர். என் இயேசுவை பாருங்கங்க, அவருடைய முகத்தை பாருங்க, அவருடைய அன்பை பாருங்க. உங்கள் உள்ளத்தை கவர்ந்துருவார். ஆமாம், உங்கள் உள்ளத்தை கவர்ந்து இழுத்துருவார். ஆமாம், அவர் கவர்ச்சி நாயகன். அவர் கவர்ச்சி நாயகன். உங்கள் உள்ளத்தை கொள்ளையடிக்கிறவர். உங்கள் உள்ளத்தை, உங்கள் இதயத்தை நீங்கள் யாருக்கெல்லாமோ கொடுக்குறீங்க. இந்த இயேசப்பாட்டை வந்து கொடுத்து பாருங்கள். ஆமாம், அளவில்லாத அன்புள்ளவர். ஹல்லேலூயா. அவர் அளவில்லாத அன்பு கொடுக்கிறவர். த அகாப்பே லவ்.
இந்த அன்பு உங்களை நிரப்பும். உங்களை அந்த அன்பு உங்களை நெருக்கி ஏவும். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது காரணம் அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறபடினாலே, என் இயேசுவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறபடினாலே நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் முன்னாடி நான் அதை பேசி கொண்டு இருக்கிறேன். அவரை குறித்து பேசுவதில் நான் மிகுந்த சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவருடைய அன்பு நம்மளை நெருக்கி ஏவும். உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த அன்பு நெருக்கி ஏவும். அவரை நெருங்கி பாருங்கள். அந்த அன்பு உங்களை நெருக்கி ஏவும். சுவிசேஷத்தை சொல்ல வைக்கும். உங்களை சாட்சியாக நிறுத்தும். நிச்சயமாக பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை கொடுக்கும். அவர் கவர்ச்சி நாயகன். அவர் உங்கள் உள்ளங்களை கொள்ளையடிக்கிறவர். என் இயேசு அவர் மிகுந்த அழகுள்ளவர், 10,000களில் சிறந்தவர். அவர் சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம். ஹல்லேலூயா. ஆமாம், அவரை நோக்கி பாருங்க. உங்கள் சிநேகிதன், உங்கள் நேசர், உங்கள் இன்ப நேசர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு உண்மையான அன்பை தரக்கூடிய ஒரே தகப்பன்னா இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நிச்சயமாக அவருடைய சமூகத்தில் அமர்ந்துருங்க, ஓயாமல் அமர்ந்துருங்க. அவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு ஜெபிக்க வரலையா பிரியமானவர்களே, அவருடைய சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் நன்றி சொல்லி கொண்டே இருங்க. பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் செய்த நன்மைகளை, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் உண்டு. என் இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யாமல் நீங்கள் ஒருத்தரும் நீங்கள் இந்த நாளில் இதில் உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிசயத்தை பார்க்காம இந்த இயேசப்பாட்டை நீங்கள் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இந்த இயேசுவை ருசிச்சிருக்கீங்க. இந்த இயேசப்பா உங்களுக்கு செய்த நன்மையை நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க. அந்த நன்மையை சொல்லி நீங்கள் துதிச்சு பாருங்கள். இப்போ நடக்காத காரியம் உங்களுக்கு நடக்கும். அன்று செய்த நன்மைகளை நீங்கள் நினைத்து நீங்கள் அவரை துதித்து பாருங்கள். உங்களுக்கு ஏற்கனவே செய்த நன்மைகளை நீங்கள் நினைத்து துதித்து பாருங்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்கிற உங்கள் காரியங்கள் ஜெயமாய் மாறும். தேங்க்யூ ஜீசஸ். நன்மை செய்கிறவர். தெய்வ பிரசன்னத்தில் நின்று நான் பேசுகிறேன். தெய்வ மகிமை உங்கள் ஒவ்வொருவரும் நிரப்புது. அவர் உங்கள் இருதயங்களை அவர் நேசிக்கிறார். உங்கள் உள்ளங்களை அவர் கொள்ளையடிக்க விரும்புகிறார். மனம் திறந்து அவர்கிட்ட பேசுங்க. உள்ளத்தின் ஆழத்தை அவருக்கு கொடுத்து பாருங்க. ஹல்லேலூயா. He is a wonderful God. He is a lovable person. அவர் ஒரு அற்புதமான ஒரு தேவன், அன்புள்ள ஒரு தேவன். அவர் உங்களை சிநேகிக்கிறவர், உங்களை கட்டி அணைக்கிறவர், முத்தம் கொடுக்கிறவரா. இந்த இரவு நேரம் உங்களுக்கு ஒரு இன்பமான ஒரு சமாதானமான ஒரு நேரமாக மாறட்டும் என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முதல் நீங்கள் அந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். என் இயேசு சிலுவையில் சம்பாதித்த அந்த சமாதானம் உங்கள் உள்ளத்தை நிரப்பணும். எப்படிப்பட்ட ஆழியின் ஆழத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, என் தேவ சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. என் தேவ சமாதானம் உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் அது நிரப்புவதாக. என் இயேசு தந்த அந்த சமாதானம் உங்கள் குடும்பங்களை அது சூழ்ந்து கொள்வதாக. பிசாசு நீ வெக்கப்பட்டு போக உங்கள் வாழ்க்கையில். இதனால் இந்த ஜெபத்தில் பங்கெடுத்த உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீங்கள் சோதித்து பாருங்கள் பிரியமானவர்களை. நிச்சயமாக நீங்கள் கடந்து போவீர்கள். உங்கள் துயரங்களை கடந்து போவீர்கள். உங்கள் துக்கங்களை கடந்து போவீர்கள். உங்கள் வியாதியை நீங்கள் கடந்து போவீர்கள். நிச்சயமாக உங்கள் சாபத்தை நீங்கள் தாண்டி கடந்து போவீர்கள். கர்த்தரே கடக்க பண்ணுவார். அவரே உங்களை கடக்க பண்ணுவார். அவரே உங்களை கடக்க பண்ணுவார். நிச்சயமா பிரியமானவர்களே, அவர் உங்களை கடக்க பண்ணுவார். உங்களை தாண்ட பண்ணுவார். ஏன்னா உங்களை அழைத்தது அவர் தானே. உங்களை அழைத்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானே. உங்கள் கரங்களை அவர் பிடிச்சிருக்கிறார். உங்களை கடக்க பண்ணுவார். எந்த சூழ்நிலையும் கடக்க பண்ணுவார். எப்படிப்பட்ட நெருக்கத்தை நீங்கள் தாண்டி போவீங்க. கர்த்தர் அமர்ந்திருந்து கர்த்தரே தெய்வம் என்று அறியுங்கள். தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க. முடியாதது முடிய பண்ணுவார். எத்தனை பேர் நீங்கள் ஆமீன் போட முடியும்? ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. உங்களை கடக்க பண்ணுவார். உங்கள் சூழ்நிலையை தாண்ட பண்ணுவார். ஆமாம், உங்கள் படகுல அவர் அமருவார். திரளான அருமையான உங்கள் படகை அவர் திரளான மீன்களை பிடிக்கும்படி செய்வார். கடலின் மீது உங்களை நடக்க பண்ணுவாருங்க. உங்கள் பிரச்சனை மேலே நீங்கள் நடந்து போவீங்க. பிசாசை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். சத்துருக்கள் உங்கள் காலின் கீழே வந்து விழுவாங்க. உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்புனாங்களோ அவர்கள் எல்லோரும் உங்கள் பாதத்தில் விழுவார்கள். உங்கள் சமூகத்தில் நிற்பாங்க. உங்ககிட்ட நிற்பாங்கங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போன அதே இடத்துல, எந்த இடத்தில் நீங்கள் தலை குனிந்தீர்களோ, எந்த இடத்தில் நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, அதே இடத்துல என் ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்துவார்.
அதே இடத்துல என் ஆண்டவர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக என் ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். இன்றைக்கு ஒரு பந்தி உங்களுக்கு ஆயத்தப்படுத்தப்படுகிறது. உங்கள் மேல தேவ அபிஷேகம் இறங்குகிறது. அது உங்கள் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்டதும் அவன் தாடிகளின் வழியாக வழிந்தோடினதும் அவன் ஆடையிலே பட்டதுமாக இருக்கிறது. இந்த வழிந்தோடுகிற அபிஷேகம் உங்க மேல இறங்கும். உங்க உள்ளத்தில் ஒரு புதிய சந்தோஷம் இந்த நாளிலே உண்டாகும். உங்கள் இருதயம் ஆனந்த களிப்பால் அது சந்தோஷப்படும். பாருங்க, இந்த நாள் முதல் அந்த சமாதானத்தை நீங்க உணர்வீங்க. என் தேவ சமூகத்திலிருந்து நான் பேசுகிறேன். தேவ பிரசன்னத்தில் நின்று நான் பேசுகிறேன். உங்கள் வாழ்க்கை மாறும். இதுவரை கண்ட உங்களுக்கு முன்பதாக எழுந்து நின்ற எப்படிப்பட்ட பார்வனர்களாக இருந்தாலும் சரி, இதுவரை உங்களை பின்தொடர்ந்து வந்த பார்வன்கள் இனி வரமாட்டாங்க. நீங்கள் தேடினாலும் கண்டடைய மாட்டீர்கள். விசுவாசிங்க பிரியமானவர்களே. உங்கள் காரியம் ஆறுதலாய் முடியும். உங்கள் வழி வாய்க்கும். உங்கள் பாதைகள் செவைப்படுத்தப்படும். தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் நீங்க ஆமேன் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. நீங்க சொல்லுகிற ஆமேன் உங்களுக்கு அப்படியே ஆகும். தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் வழி வாய்க்கும். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்கள் பிள்ளைகள் செழிப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் தலைத்திருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். என் பிள்ளைக்கு ஐயோ, என் பிள்ளை ரட்சிக்கப்படலையே, என் பிள்ளை தரித்திரனா சுத்துறானே, என் பிள்ளை கஞ்சாவுக்கும் போதைக்கு அடிமையா இருக்கிறானே, என் பிள்ளை ஜெபிக்க வர மாட்டாங்கிறானே. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்தியை சுற்றி ஒலிவமர கண்டுகளை போல அவர்கள் நிற்பார்கள். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்கள் சூழலை மாற்றுவார். மருத்துவமனையில் இருந்து வேதனையோடு இருக்கிறீர்களா, கண்ணீரோடு இருக்கிறீர்களா, வியாதியோடு இருக்கிறேனே என்று சொல்லி பயப்படுகிறீர்களா, உங்கள் ரிப்போர்ட்டை என் இயேசு மாற்றுவார். என் இயேசு ஒருவரையே மாற்றுவார். அவர் ஒருவரால் மாற்ற முடியும். உங்கள் ரிப்போர்ட்டையே மாற்றுவாருங்க. இனி உங்கள் ரிப்போர்ட் மாறும். உங்கள் சூழ்நிலைகள் மாறும். வியாதியை சுமந்து கொண்டு இருக்க மாட்டீங்க. என் இயேசு உங்களுக்கு அற்புத சுகத்தை தருவார். இந்த இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. இந்த இயேசுவின் நாமம் உங்கள் கட்டுகளை அவிழ்க்கும். உங்கள் கண்ணிகளை அறுத்து போடும். உங்கள் வீட்டில் இருக்கிற இருளை அது நீக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இருளை நீக்கும். பிசாசுகளை துரத்தும். இந்த நாமம் அப்படிப்பட்ட ஒரு நாமம். ஹல்லேலூயா. நீங்கள் அறிந்திருக்கிற இந்த நாமம் உங்களை வெட்கப்படுத்தாது. நீங்கள் அறிந்து வைத்திருக்கிற இந்த நாமம் உங்களை கைவிடாது. நீங்கள் அறிந்திருக்கிற இந்த நாமம் ஒருபோதும் உங்களை சோர்ந்து போக விடாது. நீங்கள் அறிந்திருக்கிற இந்த நாமம் உங்களை கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்தும். ஏசப்பா, யாரோ ஒரு சகோதரி தரித்திரத்தில் இருக்கிறீங்க. அடுத்த நேர சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு சொல்லி நெருக்கத்தில் இருக்கிறீங்க. கண்ணீரோடு இருக்கிறீங்க. ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, அன்னைக்கு எலிசா மூலியமாக நீங்க அற்புதத்தை செஞ்சீங்கப்பா. எஸ் டாடி. கொஞ்சம் எண்ணெய் அதை ஒரு பாத்திரத்திலே வார்த்துக்கிற பொழுது எசப்பா, அது நிரம்பி வழிய ஆரம்பித்தது. ஒரு அபிஷேகம் இப்பொழுது ராஜா இந்த சகோதரியுடைய இந்த வறுமையில இறங்கட்டும். இவர்கள் பாத்திரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. வெறுமையான இந்த பாத்திரங்கள் நிரப்பப்படணும் அப்பா. எஸ் டாடி. என் ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளை நீர் போஷிக்கிறவர். எசப்பா, இந்த வறுமை நீங்கி போகட்டும். இந்த தரித்திரம் நீங்கி போகட்டும் அப்பா. வருமானங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மீதம் எடுப்பீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் மீதம் எடுப்பீங்க. நீங்கள் சேர்த்து வைப்பீங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்ஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்ஸ். நீங்கள் மீதம் எடுப்பீர்கள். பொத்தல் பையில் போடுறது போல உங்கள் பணமெல்லாம் போயிட்டு இருக்கா? இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இனி நீங்கள் மீதம் எடுப்பீர்கள். விசுவாசிங்க, நீங்கள் மீதம் எடுப்பீர்கள். ஆவியானவர் பாருங்க, பேசிக்கொண்டே இருக்க சொல்றேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேவ பிரசன்னம் நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. தேவ மகிமை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது உங்கள் வீடுகளுக்குள்ள. ஹல்லேலூயா. இனி ஆசீர்வாதம் தங்கும். உங்கள் குடும்பத்தில் இனி ஆசீர்வாதங்கள் தங்கும். இயேசுவின் நாமத்தில் அப்பா, இந்த ஜெபத்தை கேட்டு விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, தேவ வல்லமை இறங்கட்டும் அப்பா. தேவ மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. யாரெல்லாம் ஆமேன் என்று பெற்றுக்கொள்ளுகிறார்களோ
ஹல்லேலூயா. இயேசப்பா, அவர்கள் மேலே தேவனுடைய கரம் இறங்கட்டும். இனி யுத்தங்கள் ஓய்ந்திருக்கணும் அப்பா. பிள்ளைகளுடைய அப்பா வீடுகளில் காணக்கூடிய அந்த யுத்தங்கள், பிசாசினால் வரக்கூடிய சஞ்சலங்கள், தவிப்புகள், ஹல்லேலூயா, இனி பிள்ளைகள் மேல் விழக்கூடாது. சங்கீதம் 89:13 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிற பிள்ளைங்க விழுந்தாலும் அவர்கள் தள்ளுண்டு போவதில்லை. ஹல்லேலூயா. காரணம், கர்த்தர் தமது கைகளினால் அவனை தாங்குகிறார். அவர் தம்முடைய கைகளினால் உங்களை தாங்குகிறார். அவர் தம்முடைய கரத்தினால் உங்களை தாங்குவார். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கிறது. இனி அவர் உங்களை தாங்குவார். உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். உங்களை அவர்கள் தாங்கி செல்லுவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீன்னு தெரியல. ஆவியானவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். என் இருதயத்தில் உணர்த்தப்படுகிற வார்த்தையை நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் சமாதானம் நிச்சயமாக உண்டாகும். என் தேவன் அற்புதத்தின் தேவன். உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார். தைரியமாக இருங்க, கவலைப்படாதுங்க, தைரியமாக இருங்க, முன்னேறி செல்லுங்கள். தாவீது சொன்னது போல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருப்பேன், ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. ஐ நெவர் ஷேக். நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் இதை கேட்குறீங்களோ? நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நேரமும் நீங்கள் ஏசப்பா உங்களுக்கு முன்பதாக வைத்து நீங்கள் சென்று பாருங்க. உங்கள் வழி வாய்க்கும், உங்கள் வழி வாய்க்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஏசப்பா, இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் என் தேவனுடைய கரம் இறங்கட்டும். அற்புதம் இப்பொழுது நடக்கட்டும் அப்பா. அநேக குடும்பத்திலிருந்து இருள் நீங்குகிறது. இருள் நீங்குதுங்க. உங்கள் குடும்பத்தில் இருள் நீங்குகிறது. ஹல்லேலூயா. இனி உங்களுக்கு வேதனை இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். விசுவாசிங்க. வேதனை இல்லை. நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. ஆமாம், நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சாட்சி சொல்லுவீங்க. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஏசப்பா, உங்கள் தயவு, உங்கள் இரக்கம், உங்கள் அன்பு, உங்கள் கிருபை, உங்களுடைய காருண்யம் இப்பொழுதே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்ட, இந்த ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொருவரையும் என் ஆண்டோடைய கரம் தொடரும் அப்பா. ஹல்லேலூயா. உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தை ஒவ்வொரு மேலும் நான் தெளிக்கிறேன். இதை பார்க்கிற யாராக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதே அற்புத வல்லமை வெளிப்படட்டும். எரிச்சலின் ஆவிகள் வெளியேறட்டும். ஹல்லேலூயா. இயேசப்பா, சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது வெளிப்படட்டும். இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்திலும் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். ஒவ்வொரு வீடுகளிலும் நான் நிலைக்கால்களில் இயேசுவின் இரத்தத்தை நான் பூசுகிறேன். ஹல்லேலூயா. இனி சங்கார தூதனால் நுழைய முடியாது. இனி வேதனைகள் வீட்டுக்குள் வர முடியாது. இனி இருள் வீட்டுக்குள் வர முடியாது. இனி குடும்பத்துக்குள்ளே குழப்பங்களை கொண்டு வரக்கூடிய ஆவிகள் இனி வர முடியாது. நான் இயேசுவின் இரத்தத்தை நான் பூசுகிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் நான் பூசுகிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வல்லமை ஆற்றலை நான் பேசுகிறேன். பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகள் மேலும் இறங்கட்டும் அப்பா. நுகங்கள் முறிக்கப்படும், கட்டுகள் முறிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. வேதனையின்றி சுகமாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதனையின்றி நீ சுகமாயிரு. எஸ் டாடி, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் எசப்பா இப்பொழுதே பிள்ளைகள் மேல் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அளவில்லாத உடைய கிருபையும் சமாதானமும் ராஜா இந்த ஜெபத்தில் பங்கெடுத்த ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கரம் ஒவ்வொரு மேலும் அமருகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். நீர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறீர் அப்பா. இனி சூழ்நிலைகள் மாறணும் சுவாமி. அமராஜா எஸ்அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அதிசயத்தை காணணும் அப்பா. அப்பா, நீர் இந்த பூமியில் நீர் இருந்த பொழுது நீர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீர் என்று சொல்லப்படுகிறது. என் தேவன் நன்மை செய்கிறவர். நான் ஆராதிக்கும் தேவன் அவர் நன்மை செய்கிறவர். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம். எந்த பரிசுத்த ஆவியானவர் எங்க ஏசப்பா மேல வந்து அமர்ந்தாரோ அதே பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அமரட்டும் என்று சொல்லி
உம்முடைய அப்போஸ்தலராக ராஜா, உம்முடைய சீஷனாக, உம்முடைய ஊழியக்காரனாக, உம்முடைய பிள்ளையாக நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்பா. அளவில்லாத சமாதானம் ஒவ்வொரு உள்ளங்களை நிரப்பணும். இனி உம்முடைய பிள்ளைகளின் வழி வாய்க்கணும். ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, இனி லாபத்தை பார்க்கணும் அப்பா. எஸ் டாடி. கடன்கள் அடைக்கப்படணும். இயேசுவே, பூசப்பட்ட உம்முடைய இரத்தம் இனி உம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா இருக்கணும். இந்த ஜெபத்தை கேட்ட யாராக இருந்தாலும் சரி, ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாது. இயேசப்பா, ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாது. ஒவ்வொருவரும் அதிசயத்தை காண செய்யுங்கப்பா. எஸ் டாடி. குடும்பங்களில் மாற்றம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றம், கணவருடைய நடத்தையில் மாற்றம், மனைவியுடைய பேச்சில் மாற்றம், மாமியாருடைய கிரியையில மாற்றம் என் ஆண்டவர் நீர் உண்டாக்குவீர். நான் குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. குடும்பங்களை கட்டுகிறேன் என் ஆண்டவரப்பா. நீங்க ஒவ்வொரு குடும்பங்களும் இனி கட்டப்படட்டும். சமாதானத்தை ஒவ்வொரு மேலும் நீ மீண்டும் நான் பேசுகிறேன். என் இயேசு சிலுவையில் நீர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த அந்த சமாதானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுமே நான் பேசுகிறேன். ஆசீர்வதிக்கும் தேவன் நீர், ஆசீர்வதிப்பீராக. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா, அளவில்லாத உம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் இந்த நாளில் யாரெல்லாம் இதில் பங்கெடுத்தார்களோ அவர்கள் வாழ்க்கையில் உயர்வுகளும் மேன்மைகளும் உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் இயேசுவே, என் ஜெபம் கேளும் எங்கள் அப்பா பிதாவே. ஆமென், ஆமென். Thank you, Jesus. Praise the Lord. கர்த்தர் நல்லவர்.